இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 கொரிந்தியர் புஸ்தகம் அட்லீஸ்ட் பாதி நம்ம முடிக்க போறோம். 6 சாப்டர்ஸ் அது 6 ಸಾಪ್ಟರ್ಸ್ முடிக்க போறோம். ಇವತ್ತು 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯ ಸುಮಾರು 6 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಅರ್ಧದಷ್ಟು ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಮುಗಿಸೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். புதிய ஏற்பாட்டு நீதிமொழி எந்த புஸ்தகம்? புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி எது? ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜ್ಞಾನಾರ್ಥಿಗಳ ಪುಸ್ತಕ ಯಾವುದು? 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியன்ஸ். 1 ಕೊರಿಂಥದವರ ಪತ್ರಿಕೆ. ஸோ ஃபுல்லு சர்ச் நடத்தணும்னா தேவையான ஞானம் எப்படி இருக்கணும், கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், அதோட ஞானம் வந்து நிறைய விஸ்டம் பத்தி இயேசு கிறிஸ்துவோட விஸ்டம் வந்து 1 கொரிந்தியன்ல எழுதியிருக்குது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಸಿಗಲ್ಪಡುವಂತ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಜ್ಞಾನದ ಪುಸ್ತಕಗಳು ಸಭೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾವ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತಕ್ಕಂತ ವಿಚಾರ ಆ 1 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ತೇವೆ. ஸோ சில கரெக்ஷன்ஸும் இருக்கு. எப்படி நம்ம ஹாவியானோட கிஃப்ட் எப்படி யூஸ் பண்ணணும், நிறைய காரியங்கள் கரெக்ட் பண்றாரு. சில பாவங்கள் இருந்துச்சு சர்ச்ல, அந்த பாவங்களை வந்து எப்படி கண்டிக்கணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எழுதுறாரு கொரிந்து சபைக்கு. ಕೊರಿಂಥ ಸಭೆಗೆ ಪಾಪಗಳ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡಬೇಕು, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಂದು ಫಲಗಳ ಕುರಿತಾಗಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅದನ್ನ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಬಹಳ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಆತನು ಬರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. சரி, 2 கொரிந்தியன்ஸ் அதே சர்ச்சுக்கு தான் திருப்பி எழுதுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு. ரொம்ப இது வந்து என்கரேஜ்மெண்ட், இது வந்து ஒரு நம்மள என்கரேஜ் பண்ற புஸ்தகமா இருக்கும். ಇದನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳಾದ ನಂತರದಲ್ಲಿ ಅದೇ ಸಭೆಗೆ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಒಂದು ಪುಸ್ತಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪುಸ್ತಕ, ஆறுதல் கொடுக்கிற புஸ்தகம். ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಆದರಣೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಪುಸ್ತಕ. ஸோ 1 கொரிந்தியர் வந்து விஸ்டம், 2 கொரிந்தியன்ஸ் வந்து என்கரேஜ்மெண்ட். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥದ ಪುಸ್ತಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಜ್ಞಾನದ ಕುರಿತಾಗಿ, 2 ಕೊರಿಂಥದವರ ಪುಸ್ತಕ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನ, ಒಂದು ಆದರಣೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡುವಂತ ಪುಸ್ತಕ. யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? ಯಾರಿಗೆ ಇದು ಬಹಳ ಉಪಯೋಗವಾಗ್ತದೆ ಗೊತ್ತಾ? யாரெல்லாம் நீங்க சின்ன ஊழியமோ பெரிய ஊழியம் செய்றீங்க தெரியுமா? இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊழியக்காரங்களுக்குன்னு எழுதின புஸ்தகம். ಇದು ಸೇವಕರಿಗಾಗಿನೇ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪುಸ್ತಕ, ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವಂತವರಿಗಾಗಿ. ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன், கர்த்தருடைய ஊழியத்திலே வேலைக்காரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பாடுகள் எப்படி இருக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಒಬ್ಬ ಸೇವೆಯ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆತನ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾನೆ, ಯಾವ ರೀತಿಯಾದಂತಹ ಕಷ್ಟಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ஸோ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்க போறோம். ಇವತ್ತು ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஊழியத்துல இருக்கிற பாடுகள், ಆ ಸೇವೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳು, ஊழியம் எப்படி செய்யணும், ಸೇವೆ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು, எந்த ஆட்டிடியூடோட மனஸ்தாபத்தோட ஊழியம் செய்யணும், ಯಾವ ಮನಸ್ಥಿತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು, ஊழியத்துல எதுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணோம், ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಆತ್ಮಾದಾಯವನ್ನ ಮಾಡಲ್ಪಡಬೇಕು, அப்புறம் வேற என்ன, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், ಮರಣ ನಂತರ ನಮಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ನೋಡೋದಕ್ಕಿದ್ದೇವೆ. ஸோ நெக்ஸ்ட் 1 hourல நம்ம குயிக்கா போக போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டத்தோட இருக்கார் அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಬಹಳ ಕಷ್ಟದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அவரு கொரிந்தியஸ் சர்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. ಕೊರಿಂಥ ಸಭೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾರೆ. ஸோ எபேச பட்டணத்துக்கு வந்துட்டாரு. ಎಫೆಸ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க வந்த உடனே சில சர்ச்சில் இருக்கிற சில குறைகளை குறித்து சில பேர் நியூஸ் கொண்டு வராங்க. சர்ச்சில் இந்த ப்ராப்ளம் இருக்கு ஐயா அப்படின்னு சொன்னாங்க அப்போஸ்தலன் பவுல்ட்ட. ಅಪೊಸ್ತಲನ ಪೌಲನ ಬಳಿಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೊರತೆಗಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதுக்கு என்ன பண்ணாரு, 1 கொரிந்திய புஸ்தகத்தை எழுதினாரு. கடினமான ஒரு லெட்டர், ரொம்ப கண்டித்து நீங்க இப்படி பண்றீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டா இருங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எழுதுறாரு ಫಸ್ಟ್ கொரிந்தியன்ஸ். ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಖಂಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮತ್ತು ಸರಿಪಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் போன் இல்ல, அப்பெல்லாம் இன்டர்நெட் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது. உடனே என்ன பண்ணாங்க, சில விசுவாசிங்க, அந்த சர்ச்சில் இருக்க விசுவாசிங்க அப்போஸ்தலன் பவுல் மேல தப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ಅದೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ನೆಟ್ವರ್ಕ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಫೋನ್ಗಳು ಇರಲಿಲ್ಲ. ಸ್ವಲ್ಪ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಮೇಲೆ ತಪ್ಪಾದಂತಹ ವಿಷಯಗಳನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரு கள்ள பிரசங்கியார், இவருக்கு தகுதியே இல்ல, அப்போஸ்தலரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல இவருக்கு, ಅಪೊಸ್ತಲನ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇವರಿಗೆ ಯಾವುದೇ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, இவர் இயேசு கிறிஸ்துவோட சீஷன் இல்ல, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯನ ಆತನಲ್ಲ, சோ இவர் சொல்றதை நம்ம ஒண்ணும் கேட்க வேண்டாம், ಈತನ ಹೇಳುವಂತದನ್ನ ನಾವು ಕೇಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ அப்படின்னு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, நெகட்டிவ் பாஸ்டர் பால் மேல நெகட்டிவிட்டி பண்றாங்க. ಅಲ್ಲಿ ಸೇವಕರಾದಂತ ಪೌಲನ ಮೇಲೆ ನಕಾರಾತ್ಮಕವಾದಂತ ವಿಷಯಗಳನ್ನ ಅವ್ರು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, ಆದ್ರೆ ಕೆಲವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ, புக் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் புக்க படிச்சுட்டு மனம் திரும்புறாங்க நிறைய பேர். ಆ 1 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದಿದ ನಂತರದಲ್ಲಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம். ஒரு சைடுல துக்கம், இன்னொரு ಸೈಡ್ல ಸಂತೋಷம். அப்போஸ்தலன் ಒಂದು பவுல். ಪಕ್ಕದಲ್ಲಿ ದುಃಖ ಉಂಟಾಗ್ತದೆ, ಅದೇ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ್ತಾ சோ ಇದೆ. எல்லா சர்ச்லயும் அப்படிதான் இருப்பாங்க.
ಆ ಎಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ. எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ಎಲ್ಲರೂ ಪರಿಪೂರ್ಣರಾಗಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ நம்ம ಹೇಳುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. வெறும் தப்பா இருக்கிறவங்களே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மைண்ட் அப்படி ஆயிடும். ತಪ್ಪು ಮಾಡ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿಯು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ பட் ಆಗ್ಬಿಡ್ತದೆ. அதே ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க மனம் திரும்பி ஆண்டவருக்காக தாழ்மையாய் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையும் உற்சாகமா இருக்கும். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಗುಂಪು ಇರ್ತದೆ. ಅವರು ದೇವರಿಗಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳಂತವರಾಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರನ್ನ ನೋಡಿ ಪ್ರೋತ್ಸಾಹ ಅಥವಾ ಉತ್ಸಾಹ ಒಂದು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ இந்த புஸ்தகத்துல நிஜமான அவருடைய பாஸ்டரோட இருதயம், ஒரு ஒரு ஊழியக்காரரோட இருதயம் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳಲ್ಲಿ ನಿಜವಾದಂತ ಒಬ್ಬ ಸೇವಕರ ಹೃದಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ நம்ம ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. நிறைய நினைப்பீங்க, கப்பல்ல வந்து அடிபட்டிருக்கிறாரு, கப்பல் போகும்போது கப்பல்ல வந்து கவுந்து அடிபட்டிருக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். ಅಲ್ಲಿ ಹಡಗು ಹೋಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಮುದ್ರ ಮಾರ್ಗವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹಡಗು ಒಡೆದು ಹೋಗುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ಒಡೆದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அவரை சாகுற நிலைமையில கல்லடிச்சு ரத்தம் வர்ற மாதிரி அடிச்சு கல்லடிச்சிருக்காங்க. ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா முதுகுல வந்து 39 வாட்டி வந்து முதுகுல சாவட்டி வச்சு அடிச்சாங்க, ரத்தம் வருது அப்படி. ಅಲ್ಲಿ ಕಲ್ಲುಗಳಿಂದ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಮ್ಮ ಬೆನ್ನಿನ ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಸುಮಾರು 39 ಚಾಟಿ ಏಟುಗಳನ್ನ ರಕ್ತವು ಬರುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೊಡೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சொன்னார், சரீரத்துல முள்ளு இருக்குன்னு சொன்னாரு. ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಮುಳ್ಳಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சோ சரீரத்திலயும் பாடு, ಶಾರೀರಿಕವಾಗಿ ಒಂದು ಪಾಡುಗಳು, மனசு ரீதியிலும் பாடு. ಅಲ್ಲಿ ಮನಸ್ಥಿತಿಯು ಕೂಡ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಿದೆ. என்ன கஷ்டம் சொல்றாங்க? ಯಾವ ಕಷ್ಟವನ್ನು ಹೇಳ್ತಾ அவரை ಇದ್ದಾರೆ? தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவரை வந்து பொய் சொல்றாங்க அவர் மேல. ಅವರ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಅಪವಾದನೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. நிறைய பேரை இழந்துடுறாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இழந்துடுறாரு. ಅನೇಕ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை பாருங்க. ಅಲ್ಲಿ ಸೇವಕನ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. சரீர பிரகாரமாக பிச்சு நூல் மாதிரி ஆயிடுச்சு. பிச்சு போட்ட மாதிரி அந்த மட்டன் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டாங்க அவர் உடம்பு. ಶಾರೀರಿಕವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಛಿದ್ರವಾಗಿ ಅವರ ಒಂದು ಶರೀರವನ್ನು ಮಾಡಿಪಟ್ಟಾರೆ. இன்னொரு சைடு மனசு அளவுல ரொம்ப கஷ்டப்படுறாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮನಸ್ಥಿತಿಯು ಬಹಳ ಕಠೋರವಾಗಿ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 கொரிந்தியர் படிக்கும்போது அதை நீங்க பாப்பீங்க பாருங்க. நம்ம அது பாப்போம், அது எப்படின்னு கவனிப்போம். ಅಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. சோ இதன் மத்தியிலும் இந்த பாடுகள் மத்தியிலும் எப்படி உற்சாகமாய் சந்தோஷமாய் எப்படி ஊழியத்தை செய்வது, எப்படி செய்ய முடியும் அது அப்படின்றத பாப்போம். ಈ ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ಏಕೆ ಸೇವೆಯನ್ನ ಉತ್ಸಾಹವುಳ್ಳವರಾಗಿ ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸೋಣ. சோ நீங்க ஒருவேளை சண்டே ஸ்கூல், யூத் மினிஸ்ட்ரியோ, பாஸ்டரா இருக்கலாம், அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருக்கலாம், இல்லாட்டி நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். உங்களுக்கும் பாடுகள் இருக்கும், நிறைய பாடுகள் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலும் எப்படி சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட, சிரிச்ச இருதயத்தோட நம்ம எப்படி ஊழியம் செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். ನೀವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು, ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ನಡೆಸುವಂತದ್ದಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಯವನಸ್ಥರ ಕೂಟವನ್ನಾಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಅಸಿಸ್ಟೆಂಟ್ ಪಾಸ್ಟರ್ ಆಗಿ, ಅಥವಾ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಭಾಗಗಳಲ್ಲಿ ನೀವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಿರ್ಬೋದು. ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು ಎಂಬುದಾಗಿ. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ಇದು ನಿಮಗೆ ಬಹಳ ಉಪಯೋಗವಾಗುವಂತ ಒಂದು சரி, ಪುಸ್ತಕವಾಗಿದೆ. ಫಸ್ಟ್ 11 வசனம் பார்ப்போம். ಮೊದಲ 11 ವಚನಗಳನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோ அதுல அது கீழ வர முடியுமா? அந்த சோ ஃபர்ஸ்ட் இது வந்து பாடுகள்னாலே நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஏன் பாடுகள் நம்ம வாழ்க்கையில? ಯಾಕೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? பாடுகள் ஊழியத்தின் பாதையில பாடுகள் இருக்கலாம். இங்க வந்து ஊழியத்தின் பாடுகளை தான் சொல்றாரு நிறைய. ಇಲ್ಲಿ ಸೇವೆಯ ಭಾಗದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟಗಳ ಕುರಿತಾಗಿನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதுக்கு என்ன கத்துக்கலாம் இதுல இருந்து நம்ம? ಇದರಿಂದ ನಾವು ಏನನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳಬಹುದು? இன்னைக்கு காலையில இங்கிலீஷ் சர்வீஸ்ல நான் வந்து ட்ரபிள்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். ಅಲ್ಲಿ ಇಂಗ್ಲಿಷ್ பாடுகள் வந்து உங்களுடைய நண்பர்கள். ಅಲ್ಲಿ ಆಂಗ್ಲ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ನೇಹಿತರು ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟೆ. நம்ம வாழ்க்கையில முன்னேறி இருக்கணும்னா அது பாடுகள் இருந்தாதான் நம்ம முன்னேறೇ முடியும் நம்ம லைஃப். ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ಇದ್ರೇನೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. சோ ஒரு சைடுல ஐயோ பாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀವಿ. ஆனா ஒரு சைடுல ஆக்சுவலா பாடுகள் தேவை நம்மளுக்கு. அப்பதான் நம்ம வளர முடியும். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ಬೇಕು, ಆಗ ಮಾತ್ರ ನಾವು ಬೆಳೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. சோ ஏன் பாடுகள்ல இருந்து என்ன கத்துக்கணும்? ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳಿಂದ ಏನನ್ನ ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ? 4வது வசனம் பாருங்க. 4ನೇ ವಚನ. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பாடுகள் சகிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட்டோட பரிசுத்தாவியானவருடைய அந்த பாராக்லீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. பாராக்லீசிஸ்னா என்ன அர்த்தம்னா கம்ஃபர்ட்டுக்கு ஆறுதல் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா பாராக்லீசிஸ் கிரேக்க பாஷையில. அப்படின்னா என்ன இருந்ததுன்னா நம்ம கூட யாரோ ஒருத்தர் நடந்து வர்றது. பாடுகள் இருக்கும்போது நம்ம கூட யாரோ நடத்து வர்ற அவர் பேர் பரிசுத்தாவியானவர். அதுதான் வந்து பாடுகள்ல நம்ம ಕತ್ತುக்கிறோம். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ಅರ್ಥ ಮಾಡಿ ಕಲ್ತ್ಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ, ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಯಾರೋ ನಡೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ, ಇಲ್ಲಿ ಆದರಣೆಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರು ಎಂಬುದಾಗಿ ಪ್ಯಾರಾಕ್ಲಿಸಿಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. So he comforts us in our affliction. அப்படின்னா நம்மளுடைய பாடுகளிலே நம்மள என்ன பண்றாரு ஆண்டவர்? ஆறுதல் கொடுக்கிறார். அப்படின்னா யாரு மூலியமா ஆறுதல் கொடுக்கிறாரு?
ஹோலி ஸ்பிரிட் மூலியமா பரிசுத்தாவியானவர் மூலியமாய் ஆறுதல் கொடுக்கிறார். ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ದೇವರು ಆದರಣೆಯನ್ನ ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ಯಾರ ಮೂಲಕವಾಗಿ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಆದರಣೆಯನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதான் பெர்க்மன்ஸ் பாடல் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருசகமம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சோ ஆக்சுவலா யாரு அந்த ஆறுதலின் தேவன்னா யாரு? ஹோலி ஸ்பிரிட். ಅಲ್ಲಿ ಬ್ರಹ್ಮಸ್ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ಆದರಣೆಯ ದೇವನೇ ನಿಮ್ ಸಮ್ಮುಖ ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಎಂಬುದಾಗಿ, ಆ ಒಂದು ಆದರಣೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಆದರಣೆಯನ್ನ ನೀಡ್ತಾನೆ. சோ நம்ம பாடுகள் பட்டிருந்தோம்னா நிறைய ஆறுதல் பட்டிருப்போம். ಅಲ್ಲಿ ನಾವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಅಧಿಕವಾದಂತ ಆದರಣೆಯನ್ನು ಕೂಡ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. எதுக்கு? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ? அதே 4வது வசனத்துல போட்டிருக்கு, ಅದೇ 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, நம்ம பெற்ற ஆறுதலை இன்னொருத்தர் யாரா கஷ்டப்படுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு நான் கஷ்டப்படும்போது இந்த ஆறுதலை பெற்றேன், இதோ இந்த உனக்கு இந்த எடுத்துக்க அப்படின்னு அந்த ஆறுதலை நம்ம கொடுக்கிறோம். ಅಲ್ಲಿ ನಾವು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಅದರಲ್ಲಿ ಆದರಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನೀನು ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ನಿನಗೆ ಈ ಒಂದು ಆದರಣೆಯನ್ನು ತೆಗೆದುಕೋ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ಒಂದು ಉದಾಹರಣೆಗೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. ஒரு தகப்பன் தாய்க்கு குழந்தை இழந்திருப்பாங்க. ಆ ಒಬ್ಬ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಗನು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾನೆ. எவ்வளவுதான் போய் இன்னொருத்தர் வந்து இழந்திருப்பாங்க குழந்தைய. ಇನ್ನೊಬ್ಬರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಗುವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சோ எவ்வளவுதான் போய் நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு அளவுக்கு தான். ನಾನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಆದರಣೆ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಒಂದು ಹಂತಕ್ಕೆ ಮಾತ್ರನೇ. பட் ஆனா இன்னொரு ஃபேமிலி இந்த இழந்திருக்காங்க தெரியுமா, அந்த அப்பா அம்மா போய் அவங்ககிட்ட போய் பேசும்போது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க, அந்த ஆறுதலை அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க, அந்த ஆறுதலை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಬ್ಬ ಕುಟುಂಬ ಮಗುವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಕುಟುಂಬ ಅವರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಆದರಣೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ, ಅನುಭವದ ಆದರಣೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದು ಬಹಳ ಶಕ್ತಿಶಾಲಿ ಅಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதே போல குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்க, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕುಡುಕತನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವರು, அவங்க பாடுபட்டிருப்பாங்க, குடினால பெரிய பாடுபட்டிருப்பாங்க. ಆ ಕುಡುಕತನದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. இன்னைக்கு நல்லா இருப்பாங்க, ಇವತ್ತಿಗೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ. அவங்க குடிகாரங்களுக்கு நல்ல ஊழியம் பண்ணலாம். ಅವರು ಕುಡಿಕತನದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಬಹುದು. அடிக்ஷன், போதை பொருள், சூதாடுறோம் இது மேல இருந்தவங்க அவங்க போய் ಫ್ಯೂಚರ್ல சூதாடுறாங்க தெரியும், அவங்களுக்கு நல்ல ஊழியம் செய்யலாம். ಅಲ್ಲಿ ಜೂಜಾಟ ಅಥವಾ ಈ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಡೆ ಬಂದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಆ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಜನಗಳ ಮಧ್ಯೆ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆನ ಅವರು ಸಾರುವಂತದ್ದು. சோ சர்ச் எல்லாம் நம்ம பழைய பாவிகள் தான், நம்மலாம் முன்னாடி பாவிகளா இருந்தோம். ಆ ಸಭೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಾವು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ವಿ. சோ நம்ம பண்ற பாவத்தை இன்னைக்கு யாரா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்ல ஊழியம் செய்யலாம். ஆக்சுவலா ಅಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನಾವು ಮಾಡಿದಂತ ಪಾಪವನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನಾವು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ತಿಳಿಸುವಂತದ್ದು. ஏன்? ಯಾಕೆ? என்ன பெற்றிருப்போம்? நம்ம ஆண்டர்ட்ட ஆறுதலையும் மனம் திருப்புதலையும் பெற்றிருக்கிறோம். நம்ம ಯಾಕೆಂತಂದ್ರೆ ದೇವರಿಂದ ಆದರಣೆಯನ್ನ ಮತ್ತು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಮಾನಸಾಂತರವನ್ನ ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? அதை போய் கொடுக்கிறோம், ஒரு அருமையான ஊழியம். ಈಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ? ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ಒಂದು ಸೇವೆ ಇತರರಿಗೆ ಹಂಚ್ತಾ ಇದ್ದೇವೆ. சோ எதுக்கு நீங்க பாடுபடுறீங்கன்னு தெரியுதா? ಯಾಕೆ ನೀವು ಕಷ್ಟಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆಯಾ? நாளைக்கு மத்தவங்களை என்ன பண்றதுக்கு, நீங்க கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுவார். ನಾಳೆಗೆ ನೀವು ಇತರರನ್ನ ಸಂತೈಸುವುದಕ್ಕಾಗಿ, ಆದರಣೆಯನ್ನ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ பாடுகள் வரும்போது என்ன பண்ணணும்? ಅಲ್ಲಿ ಸಂಕಟಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? சோ இன்னொன்னு சொல்லிடுறேன், பாடுகள் வந்து பனிஷ்மெண்ட் இல்ல, சஃபரிங் இஸ் நாட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ಅಲ್ಲಿ ಸಂಕಟಗಳು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಶಿಕ್ಷೆಗಳಲ್ಲ. என்னன்னு போட்டிருக்கு 5வது வசனத்துல? 5ನೇ ವಚನ ಏನಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? எப்படியெனில் ஆ. கிறிஸ்துவினுடைய பாடுகள் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் எங்களிடத்தில் பெருகுகிறது போல பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதல் பெருகுகிறது. பாருங்க, கிறிஸ்துவோட சிலுவை பாடுகள் நம்ம கொஞ்சமா டேஸ்ட் பண்றோம் நம்ம லைஃப்ல. பட் அதே போல கிறிஸ்துவின் ஆறுதலும் நம்ம என்ன பண்றோம்? டேஸ்ட் பண்றோம் வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಾವು ತನ್ನ ಬಾಧೆಗಳಿಂದ ಕೂಡ ನಾವು ಸ್ವಲ್ಪ ರುಚಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದ ಉಂಟಾಗುವಂತ ಆದರಣೆಯನ್ನು ಕೂಡ ನಾವು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದರ ಒಂದು ರುಚಿಯನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. எதுக்கு பாடுகள் படும்? ಯಾವ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಕಷ್ಟಗಳು இன்னொரு ಬರ್ತದೆ? காரணம் 4வது பாயிண்ட், ಇನ್ನೊಂದು ಕಾರಣ 4ನೇ ಅಂಶ, நம்ம பலத்தை நம்ம நம்ப மாட்டோம். ನಮ್ಮ ಬಲವನ್ನ ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ. வேலை போயிடுச்சு, ஒரு வருஷம், ಒಂದು ವರ್ಷ ಕೆಲಸ ಹೋಯ್ತು, அது வரைக்கும் பயங்கரமா ஸ்பீடா ஓடிட்டு இருந்து சடனா வேலை போயிடுச்சு, ஒரு வருஷம் வேலையே இல்ல. ಅಲ್ಲಿಯವರೆಗೂ ವೇಗವಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ವಿ, ಒಂದು ವರ್ಷ ಕೆಲಸ ಇಲ್ಲ. வேலையே இல்லாத போது என்ன பாடு இருக்குமா இல்லையா? ரொம்ப பாடு இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ಕೆಲಸವಿಲ್ಲರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದಂತ ಒಂದು ಕಷ್ಟಗಳು ಇರ್ತದೆ. ஏன்டா இது அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கும் நம்மளுக்கு. அந்த ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಬಹಳ ಚಿಂತೆಯಿಂದ ನಾವು ತುಂಬಿರ್ತೇವೆ. அப்ப என்ன கத்துக்கிறோம் பாடுல? ಆ ಒಂದು ಕಷ್ಟಗಳಿಂದ ಏನ್ ಕಲ್ತ್ಕೊಳ್ತೀವಿ? நம்மள நம்ம நம்ப கூடாது. ನಮ್ಮನ್ನ ನಾವು ನಂಬಾರ್ದು. அது 8வது 9வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. 8, 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದನ್ನು ಗಮನಿಸ್ರಿ. பயங்கர பலவீனம் ஆயிட்டாராம். ಅಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಬಲಹೀನತೆಗೆ ಅವರು ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. உயிரே பேரும் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டாராம் அப்போஸ்தலன் ಅಲ್ಲಿ பவுல். ಜೀವವೇ ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಒಳಗಾಗಿದ್ದಾರೆ. ஆனா 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ?
நாங்கள் ஆ. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் எங்கள் மேல் நாங்களே நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற மரித்தோரில் எழுப்புக்கிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக போதும். இதுதான் நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். பாடுகள் வந்துச்சுன்னா நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருவோம். ஏன்னா வேற வழியே இல்ல. இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துதான் ஆகணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕಷ್ಟಗಳು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿನೇ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಬೇಕು, ಬೇರೆ ಮಾರ್ಗವೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இங்க வழியே இல்ல அப்போஸ்தலன் பவுலுக்கு இந்த ஊழியத்துக்கு அந்த அந்த இடத்துல அப்போஸ்தலர் 16வது பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரே பிளாக். எங்க போனாலும் ரோட் பிளாக் ஆகுது அவருக்கு. உடனே அவரு அவ்வளவுதான் நம்ம லைஃப் காலிங்க அப்படின்னு உடம்பு வேற சரியில்லை. செத்துருவோம் நம்ம அப்படின்னு நினைச்சாரு அப்போஸ்தலன் பவுல். ಅಲ್ಲಿ ನಾನು ಮರಣವನ್ನು ಹೊಂದಿ ಹೋಗ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇರೆ ಮಾರ್ಗಗಳೇ ಇಲ್ಲ. ಆ ರೀತಿಯಾದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಸತ್ತು ಹೋಗ್ತೇನೆ ಅಂತಕ್ಕಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன சொன்னாரு? என்ன பாடம் கத்துக்கிட்டாரு அந்த டைம்ல? ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವ ಪಾಠವನ್ನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ? நான் என்ன நம்ப கூடாது. ನಾನು ನನ್ನನ್ನ ನಂಬಲ್ಪಡಬಾರದು. எத்தனை பேர் உங்களை நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ನಂಬ್ತೀರಿ? ஆக்சுவலா உலக ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಎಲ್ಲ ನೀವು ಗಮನಿಸಿರ್ತೀರಿ. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಡ್ರಿ. நம்பிக்கை வச்சுக்கோ அவன் மேல நீ. ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆನ ಇಟ್ಟುಕೋ. ஆனா பைபிள் சொல்லுது, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நின்ன சுவாச்சித்ததவன்னோ என்ன பண்ணாத, சார்பேடா நம்பಬೇಡ அப்படின்னு அதே சொல்லுது வசனம். ನಿನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಭರವಸೆನ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಡ. அடிடாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஷூ அட்வர்டைஸ்மெண்ட். ಅಡಿಡಾಸ್ ಶೂ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ಬರ್ತಿದೆ. நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுது. ಯಾವುದು ಕೂಡ ಅಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? நத்திங் இம்பாசிபிள் வித் மேன் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಯಾವುದು ಅಸಾಧ್ಯ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮನುಷ್ಯನಿಂದ ಯಾವುದು ಕೂಡ இட் இஸ் இம்பாசிபிள் பை மேன் அப்படின்னு சொல்லுது. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಂದ ಯಾವುದು ಅಸಾಧ್ಯವಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ஆனா வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ಆದ್ರೆ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. புரியுதா உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? உலக பிரகாரமான மோட்டிவேஷனும் பைபிள் கொடுக்குற மோட்டிவேஷனுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ಅಲ್ಲಿ ಲೋಕವು ಕೊಡುವಂತ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೋಟಿವೇಶನ್ ಆಗಿರ್ಬೋದು, ಸತ್ಯವೇದ ಕೊಡುವಂತದ್ದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. சோ என்னாவது அவர் வந்து பவுல் வந்து அவரே நம்ப மாட்டேங்கிறார். ಪೌಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರೇ ನಂಬ್ತಾ ಇಲ್ಲ. உயிர் போற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ಅಲ್ಲಿ ಮರಣವು ಸಂಭವಿಸುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಗ್ತಿದೆ. அப்போ வந்து என்னாச்சு? அவர் வந்து நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நம்ம ஏதாவது ஒருவேளை நம்ம பாடுகள் படுறோம்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் உங்ககிட்ட. இன்னும் பாடுகளை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க, ஒரு காரியமா இருக்கலாம். ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? சஃபரிங்க அந்த அந்த சரண்டர் ஆயிருக்கீங்களா? அதான் நான் கேட்கிற கேள்வி. ಅಲ್ಲಿ ನೀವು ಇನ್ನು ಕಷ್ಟಗಳನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆನ ಕೇಳ್ತೀನಿ. ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ದೇವರಿಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? ரிலீஸ் பண்ணிட்டீங்களா ஆண்டவருக்கு? அந்த பாடம் வந்து ஏசப்பட்ட ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்களா? ಆ ಒಂದು ಕಷ್ಟವನ್ನ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? அது கசப்பான மனத்தான்மை இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம். ஏசப்பட்ட நம்ம சரண்டர் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டுமா? அதான் நான் கேட்பேன். ಯಾಕಂದ್ರೆ ಕಹಿಯಾದಂತ ಅನುಭವ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಮನೋವ್ಯಥೆಗಳು ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥದ್ದಾಗಿರ್ಬೋದು, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅದನ್ನು ಬಿಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? என்ன ஆகும்? உடனே நம்ம இப்படி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, ஏசப்பட்ட நம்ம அதை சரண்டர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும் பாருங்க. 10வது வசனம் 11வது வசனம். ಅಲ್ಲಿ 10 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಲ್ಪಡುವಾಗ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இப்பவும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் ஆ. எங்களுக்கு உண்டான தயவுக்காக ஆ. அநேகரால் எங்கள் நிமித்தம் ஆ. ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு ம், நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ம். ஸ்தோத்திரம். கிவ் தேங்க்ஸ். என்ன ஆயிருது? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். ಆ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತೇವೆ. So, எதுக்கு பாடுகள்ல இருந்து என்னெல்லாம் கத்துக்கிறோம்? ಆ ಕಷ್ಟಗಳಿಂದ ಏನೆಲ್ಲ ಕಲ್ತ್ಕೊಳ್ತಿದೀವಿ? பரிசுத்தாவியானவருடைய அந்த ஆறுதலை வந்து அனுபவிக்கிறோம் லைஃப்ல ரியலா. ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆಧರಣೆಯನ್ನ ನಮ್ಮ ದಿನನಿತ್ಯದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೀವಿ. ரெண்டாவது, மத்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறார். ಆ ಇತರರು ಕಷ್ಟದಲ್ಲಿರುವಾಗ ಆಧರಣೆಯನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூணாவது, இயேசு கிறிஸ்துவோட பாடுகள்ல கொஞ்சம் டேஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಷ್ಟಗಳಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ರುಚಿ ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ ಅದನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಅದನ್ನ ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது, பாடுகள் வரும்போது நம்மளையே என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். ಆ ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ ನಮ್ಮನ್ನ ನಾವು ನಂಬಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. பாடுகள் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லுவோம். ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು ಕಳೆದ ನಂತರದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இப்ப ஏன் அப்போ இவரு தாவீது என்ன சொன்னாரு? சங்கீத புஸ்தகத்துல என்ன சொன்னாரு? 119ல, ಆ நான் உபத்திரவப்பட்டது நல்லது, தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ಅಲ್ಲಿ ನಾನು ಉಪದ್ರವಗಳು ಬಂದಿತ್ತು ಒಳ್ಳೆಯದೇ, ಅದರಿಂದ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ. சோ புரியுதுல? சோ கிறிஸ்டியன் லைஃப் வந்து மத்த மதம் எல்லாம் பாருங்களேன், பாடுனா ஓடிடுவாங்க. ஐயோ வந்துருச்சா, சாபமா, இதாயிடுச்சா, அதாயிடுச்சா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
எல்லா மதத்திலயும் வந்து பாடுகள்னா தூரம் ஓடுவாங்க 1.5 மைல். ಎಲ್ಲಾ ಒಂದು ಮತಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿದಾದ್ರೆ ಏನಾದ್ರು ಕಷ್ಟಗಳು ಬರುವಾಗ 1.5 ಕಿಲೋಮೀಟರ್ ದೂರ ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಏನೋ ಕಷ್ಟ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ. புத்த மதத்துல என்ன சொல்வாங்க? ಬೌದ್ಧ ಧರ್ಮದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? எல்லாம் மாயை. ಎಲ್ಲವೂ ಮಾಯೆ. என்ன சொல்லுவாங்க? பாடே இல்ல. நீ சும்மா நீ மைண்ட்ல அது கிரியேட் பண்ற. அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ನೀನೇ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದೆಯಾ ಅದೆಲ್ಲವೂ ಮಾಯೆ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்டியன் இதுல என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, பாடுகள் உண்டு. ಕಷ್ಟಗಳು ಉಂಟು. அத வந்து நம்ம என்ன பண்றோம்? அத அத ஆண்டவர்ட்ட போய் நம்ம போய் கொண்டு போய் அத வந்து நம்ம பாடுகளை வந்து நம்ம எப்படி சகிக்கிறோம், அதுல எப்படி ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம், அது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். அது கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும்தான் இருக்குங்க பாடுகள். ಆ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಜ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೀತಕ್ಕಂತ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು ಅದು ಮಾತ್ರವೇ ನಿಜವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ சரி. ಎಂಬುದಾಗಿ. ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அடுத்த டாபிக் போவோம். ಮುಂದಿನ ಟಾಪಿಕ್ ಹೋಗೋಣ. அடுத்தது எப்படி ஊழியங்களை அப்போஸ்தலன் பவுல் செய்தாரு, நம்மளும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ನಾವುಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಬೇಕು. முதல் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. ಮೊದಲ ಅಧ್ಯಾಯದ 12ನೇ ವಚನ. மாம்சத்திற்கேற்ற நாணத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் ஆ. விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோட நடந்தோம் என்று ம். எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியா இருக்கிறது. பாருங்க, நாங்க உண்மையாய் ஊழியம் செஞ்சோம். ಅಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு காட்லி சின்சியாரிட்டி. கர்த்தருக்கு பயந்து ஊழியத்தை உண்மையாய் செய்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. ಅಲ್ಲಿ ನಿಷ್ಕಪಟ ಉಳ್ಳವರಾಗಿರದೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. பரிசுத்தமா செய்தோம். ஒரு பியூர் ஹார்ட்டோட ஊழியத்தை செஞ்சோம். ಪರಿಶುದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஹியூமன் விஸ்டம் இல்ல, மனுஷனுடைய மூளையை வச்சு ஊழியம் செய்யல, மினிஸ்ட்ரி பண்ணல, யூத் மீட்டிங் எடுக்கல. ஆண்டவருடைய கிருபையை வைத்து ஆண்டவருடைய ஞானத்தினாலே ஊழியத்தை செய்றோம். ಅಲ್ಲಿ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಮೂಲಕವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ, ದೇವರ ಜ್ಞಾನದ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಒಂದು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஓகே, அடுத்தது 3 காரியம் பார்த்துட்டோம். 3 ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದೀವಿ. இப்ப 20ல இருந்து 22வது வசனம் பாருங்க. 20ರಿಂದ 22ನೇ ವಚನದವರೆಗೆ ಗಮನಿಸ್ರಿ. 22 வேண்டாம், 20 வேண்டாம், 21 பாருங்க. உங்களோடு கூட ஆ. எங்களையும் ம். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் நம்மள அபிஷேகம் பண்ணி தேவனே ஆ. அவர் நம்மை ம். முத்தரித்து ம். நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் So, கொடுத்திருக்கிறார். பாருங்க 3 திருப்பி நான் 3 அந்த பாயிண்ட்ல நம்ம எப்படி ஊழியம் செய்றோம்? ஏசப்பாவோட பலத்தினால, ஏசப்பாவோட அபிஷேகத்தினால, அனாயிண்டிங், அந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங்னால, பரிசுத்தாவியானவருடைய பலத்தினால 3 நாள வந்து நம்ம ஊழியத்தை நம்ம செய்றோம். ಅಲ್ಲಿ 3 ವಿಧವಾಗಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ, ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ, ಆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸೇವೆಗಳನ್ನ ಮಾಡ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆவி. ದೇವರ ಬಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕ್ರಿಯೆ. அடுத்தது எப்படி செய்றோம் ஊழியம்? 24வது வசனம். 24ನೇ ವಚನ. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் அதிகாரம் பண்ண மாட்டோம், உங்களை நாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், விசுவாசிகளை நாங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ ನಾವು ದೊರೆತನಗಳನ್ನ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்துருச்சுன்னா, நீங்க இது நடத்துங்க அது நடத்துங்கன்னா அப்படியே லீடர் மாதிரி போயிட்டு அவங்களை வந்து அப்படியே கமாண்ட் பண்ணி ஏதோ ஒரு மிலிಟರಿ ஆபீசர் மாதிரி ஊழியத்தை செய்றாங்க நிறைய பேர். ಇವತ್ತೇನಾದ್ರೂ ಚಿಕ್ಕದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಟ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಮಿಲಿಟರಿ ಆಫೀಸರ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕೆಲಸಗಳನ್ನ ನಿಭಾಯಿಸುವುದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. நிறைய பேர் சர்ச்சில் மிலிಟರಿ ஆபீசர் மாதிரி இருக்காங்க. மிலிಟரியில இருக்க வேண்டியது சர்ச்சில் வந்து ஊழியம் செய்றாங்க. ಅನೇಕರು ಮಿಲಿಟರಿ ಇರಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ரைட் டர்ன், அபவுட் டர்ன் அப்படின்னா விசுவாசிங்க செய்யணும். ಹಿಂತಿರುಗಿ ಮುಂತಿರುಗಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಿರುಗಬೇಕು. ರಿಮೋಟ್ ಕಂಟ್ರೋಲ್ மாதிரி ಕಂಟ್ರೋಲ್ பண்ணுமா விசுவாசிங்க. ರಿಮೋಟ್ ಕಂಟ್ರೋಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಕಂತ. அப்போஸ்தலன் பவுல் அப்படி ஊழியம் செய்யல. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆ அவர் ಮಾಡ್ಲಿಲ್ಲ. எப்படி சொல்றாரு? ಅವ್ರು ಹೇಗೆ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? உங்க மேல நாங்க அதிகாரம் செலுத்தல. அப்புறம் என்ன சொல்றாரு? தொடர்ந்து படிங்க. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ದೊರೆತನವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்? ஹெல்ப் பண்றோம். ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ ನಾವು ಸಹಾಯಕರಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கணும், அதுக்காக நாங்க பிரயாசப்படுறோம். உங்க ஃபேமிலிக்காக, உங்களுக்காக நாங்க பிரயாசப்படுறோம். ಕರ್ತನ ಸಂತೋಷ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. கிரேக்க பாஷையில தெரியுமா ஊழியக்காரனா என்ன தெரியுமா? ஊழியக்காரனா ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸೇವಕನು ಅಂತಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? டயகோனியான்ற ವರ್ಡ್. ಡಯಾಕೋನಿಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. டயகோனியானா என்ன அர்த்தம் தெரியுமா? ಡಯಾಕೋನಿಯಾ ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ ಗೊತ್ತಾ? ಹೋಟೆಲ್ ವೆಯ್ಟರ್. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಟೆಲ್ ನಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ವೇಟರ್ ಕೆಲಸ ಮಾಡುವಂತವನು. வந்த உடனே ஹோட்டலுக்குள்ள வந்தவன என்ன சொல்வார் வெயிட்டர்? ಆ ಹೋಟೆಲ್ಗೆ ಹೋದ ತಕ್ಷಣವಾಗಿ ವೇಟರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? என்னையா இருக்குது?
நீங்க கேப்பீங்க, ಏನಿದೆಪ್ಪ ಅಂತ ಕೇಳ್ತೀರಿ ನೀವು. சார் இட்லி இருக்கு, தோசை இருக்கு, சப்பாத்தி, பூரி சார் அப்படின்னு. ಸರ್ ಇಡ್ಲಿ ಚಪಾತಿ ದೋಸೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೈ ಕಟ್ಕೊಂಡು உங்களை என்ன ಹೇಳ್ತಾರೆ. சந்தோஷப்படுத்துமோ அதை நான் கொண்டாடுறேன் சார் கிச்சன்ல இருந்து. ನಿಮ್ಗೆ ಏನ್ ಸಂತೋಷ ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಆಗ್ತದೆ ಅದನ್ನ ಕಿಚನ್ ಇಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತೇನೆ. அதான் ஊழியக்காரன். ಅದೇ ಸೇವಕ. ஊழியக்காரனா என்னது? திருப்பி ಸೇವಕ சொல்றேன். ಸೇವಕ ಅಂದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಿ ಪುನಃ? ಈಸ್ ಈಕ್ವಲ್ ಟು ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಸರ್ವೆಂಟ್ ಆಫ್ ಗಾಡ್ ಈಸ್ ಈಕ್ವಲ್ ಟು ಹೋಟೆಲ್ ವೇಟರ್. ಅಲ್ಲಿ ದೇವರ ಸೇವಕನು ಇಸಿಕ್ವಲ್ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಟೆಲ್ ನಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ವೇಟರ್. ಇವಾಗ ವೇಟರ್ ಹೋಟೆಲ್ಗೆ ಯಾರು ಹೋಗಲ್ಲ ಇವಾಗ. ಹೋಟೆಲ್ಗೆ ಇವಾಗ ಯಾರು ಹೋಗಲ್ಲ. ಸೊ ಸ್ವಿಗ್ಗಿ டிரைவர், ಸ್ವಿಗ್ಗಿ டெலிவரி பாய், ಸ್ವಿಗ್ಗಿ ಡೆಲಿವರಿ ಬಾಯ್. அங்க இருந்து சாப்பாடு நல்லா டேஸ்டா சாப்பாடு இருக்கும், உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்லே கொடுப்பாங்க. ಅಲ್ಲಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಊಟ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಮಗೆ ಮನೆಗೆ ಕೊಡ್ತಾರೆ. அதுக்குன்னு உங்க வீட்டுக்கு வந்து மெசேஜ் கொடுக்க மாட்டோம், சண்டே சர்ச்சுக்கு தயவுசெய்து வாங்க. ಹಾಗಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದು ಉಪದೇಶ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ದಯವಿಟ್ಟು ಸಭೆಗೆ ಬನ್ರಿ. சோ இதாங்க ஊழியனா. ಇದೇ ಸಭೆ. சோ இது நம்ம பைபிள் நம்ம பார்த்தா we are co-workers with the believers for their joy அப்படின்னு போட்டிருக்கு. ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಸಂತೋಷಕ್ಕೆ ಜೊತೆ ಸಹಾಯಕರಾಗಿ ನಿಮ್ಮ ಸೇವೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. இப்போ ஒரு கேள்வி வரும், ಈಗ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬರ್ತದೆ, சார் பாஸ்டருக்கு அதிகாரமே இல்லையா? ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅಧಿಕಾರವೇ ಇಲ್ವಾ? பாஸ்டர் கரெக்ட் பண்ண முடியாதா ஊழிய விசுவாசிகளை? ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಕರೆಕ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ವಾ? கரெக்ட் பண்ணலாம், அதுக்கும் இருக்கு பதில், எல்லாம் பாப்போம். ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಬಹುದು, ಅದು ಕೂಡ ಇದೆ. ಎಲ್ಲವನ್ನು ನೋಡೋಣ. 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் ஆ. நான் வைத்த அன்பின் மிகுதியை அன்பின் மிகுதை, உங்க மேல இருக்கிற அன்புனால நீங்கள் அறியும்படிக்கே நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் இந்த வியாகுலம் இருதயத்துல ரொம்ப கவலை எனக்கு. மன இடுக்கமும் மன அப்படியே இடுக்கமா இருக்கிய மனசு. அடைந்தவனாய் ஆ, அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். அதிக கண்ணீரோட எழுதுறேன். சோ கரெக்ட் பண்றாரு அப்போஸ்தலன் பவுல் வந்து விசுவாசிகளை கரெக்ட் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸರಿಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி பண்ணாரு? ಹೇಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஃபர்ஸ்ட் அன்பு ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರೀತಿಯಿಂದ போட்டிருக்கு, அன்புல வேர் கொண்டிருக்கிறேன், ஐ அம் ரூட்டட் இன் லவ் ஃபார் யூ. ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಬೇರೂರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. 2வது ಎರಡನೇದಾಗಿ மனசு ரொம்ப கஷ்டம், நீங்க பாவம் பண்றீங்க, அது என் மனசு அப்படியே உடைக்குது. ನೀವು ಬಹಳ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಅದು ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಡಿತಾ ಇದೆ. என் கண்ணுல தண்ணி வருது நீங்க பாவம் பண்றது. ನೀವು ಪಾಪ ಮಾಡುವಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಕಣ್ಣೀರು ಬರ್ತಾ ಇದೆ ನನ್ನ ಕಣ್ಣಿಂದ. அதுல இருந்து நான் என்ன பண்றேன், உங்களை கரெக்ட் பண்ணி நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். ಅದರಿಂದ ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪತ್ರವನ್ನ ಬರಿತಾ ಇದ್ದೇನೆ. எந்த பாஸ்டரும் எந்த ஊழியக்காரனும் நீங்க வந்து யாரையாவது கண்டிக்கிறீங்கன்னா அவங்களுக்காக நீங்க அழுது இருக்கிறீங்களா, அப்பதான் நம்ம கண்டிக்க முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றதுபடி பார்த்தா ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನು ಹೇಳುವಂತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾರನ್ನಾದ್ರೂ ನೀವು ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರಿಗಾಗಿ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? இது அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல சொல்வார், எபேசு எல்டர்ஸ், சர்ச் ஆஃப் எபேசன் எல்டர்ஸ்க்கு இததான் சொல்வார். ಅಲ್ಲಿ ಎಫೆಸ ಸಭೆಯ ಒಂದು ನಾಯಕರುಗಳು ಕೂಡ ಇದೇ ವಿಚಾರಗಳನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. டியர்ஃபுல் அட்மினிஷன் அப்படின்னா கண்ணீரோட உங்களை நான் திட்டுறேன் அப்படின்னு சொல்வாரு. ಕಣ್ಣೀರು ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ನಾನು ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஒரு அப்பா கம்ப வச்சு ஒரு பையனை அடிச்சு திருத்துறதுக்கும், ಆ ಒಬ್ಬ ತಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಟ್ಟಿಗೆಯಿಂದ ಒಡೆದು ಆತನನ್ನ ಸರಿಪಡಿಸುವುದಕ್ಕೂ, கண்ணீரோட அந்த பையனை வந்து அடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಆತನನ್ನು ಹೊಡೆಯೋದಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஃபர்ஸ்ட் இதுல கோவத்துல அடிக்கிறார், ಮೊದಲು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೋಪದಲ್ಲಿ ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ. 2வதுல அந்த அடி அவர் அடிக்கிறார் அப்பா, ஆனா வலி வந்து அப்பாக்கு தான் ரொம்ப வலிக்குது. அதான் 2வது விதமான அப்பா. ಎರಡನೇ ವಿಧವಾಗಿ ಅವ್ರು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ಒಂದು ನೋವಿನಲ್ಲಿ ತಂದೆ ಕೂಡ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ கரெக்ட் பண்ணலாம், ஊழியக்காரங்க கரெக்ட் பண்ணும் விசுவாசிகள் தப்பா போகும்போது. ಆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ತಪ್ಪಾಗಿ ಹೋಗುವಾಗ ಸೇವಕರು ಅದನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕು. பட் என்ன ஆட்டிடியூட்ல பண்ணோம், ஹவு டு கரெக்ட் தி பிலீவர்ஸ் அதான் போட்டுருக்கு பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವ್ರನ್ನ ಸರಿಪಡಿಸಬೇಕು ಅಂತ ಅದೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ இப்படிதாங்க ஊழியம் செஞ்சார் அப்போஸ்தலன் பவுல். ಇದೇ ರೀತಿಯಾಗಿ ಅಪೊಸ್ತಲ ಅಂತ ಪೌಲನು பாருங்க, ಅಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங், இந்த புத்தகம் அப்போஸ்தலன் பவுலோட இருதயத்துல இருக்கிற எல்லாம் ஓபன்ல கொண்டு வந்து அப்படியே கொட்ட போறாரு, அதை நாங்க பார்க்க போறோம். ಆ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಹೃದಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಬಾಹ್ಯವಾಗಿ ಅದನ್ನು ಹೊರಗೆ ತೋರ್ಪಡಿಸುವುದರ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. சரி, இப்போ அவரை கரெக்ட் பண்ணாங்களா, ஒருத்தனை கரெக்ட் பண்ணாங்க, சர்ச்சில் வந்து சில பேர் பாவம் செஞ்சாங்களாம், சர்ச்சுக்கே அவமானம் ஆயிடுச்சான். அந்த மாதிரி பாவம், வெளிப்படையான பாவம். ಅಲ್ಲಿ ಸಭೆಗೆ ಅವಮಾನವಾಗುವಂತ ರೀತಿ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಉಂಟಾದಂತ ಒಂದು ಪಾಪ. சோ என்ன ஆச்சா, அவர் பாவம் பண்ணிட்டார். நிறைய பேர் சர்ச்சில் இப்படி நடக்குது பாருங்க. ಅನೇಕರಿಗೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತದೆ, ಅವರು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பாவம் பண்ணிருப்பாரு, ಅವರು 5 ವರ್ಷದ ಮುಂದೆ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவர் மனம் திருப்பி இருப்பாரு, ಅವರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರ್ತಾರೆ. ஆனா இன்னும் அவரை பத்தி அப்படியே தப்பா பேசிட்டே இருப்பாரு. ಆದ್ರೂ ಕೂಡ ಇವಾಗಿನವರೆಗೂ ಅವರಿಗೆ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏசப்பாவே மறந்துட்டாரு அவங்க பாவத்தை, ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಅವರು ಪಾಪವನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. சர்ச் ஆட்கள் மறக்கல. ಆದ್ರೆ ಸಭೆಯವರು ಇನ್ನೂ ಮರ್ತಿಲ್ಲ. சின்ன வயசுல நீ அப்படிதானே பண்ண, நான் ஞாபகம் இருக்கடா உன்னை பத்தி, ಆ ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಹಂಗ್ ಮಾಡಿದಲ್ಲ, ಇನ್ನು ನನ್ಗೆ ನೆನಪಿದೆ. இவன் ஹார்ட் சரியில்லடா அப்படின்னுவாங்க. ನಿನ್ನ ಹೃದಯ ಸರಿ ಇಲ್ಲ. இவங்க என்னமோ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பேசுவாங்க. ಇವ್ರೇನ ಅಂತಂದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೃದಯ ತಜ್ಞರ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ ಮಾಡ್ತಾರೆ. ஏன் அது டேஞ்சர் அப்படின்னு நான் சொல்றேன். ಯಾಕೆ ಅದು ಆಘಾತಕರವಾದಂತ ವಿಷಯ ಎಂಬುದಾಗಿ 2வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ಎರಡನೇ பயங்கரமான தப்பு பண்ணிட்டான்.
சர்ச்சே வந்து அவமானமாயிருச்சு. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டான். 2வது ಅಲ್ಲಿ அதிகாரம் 5வது வருஷம். 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಸಭೆಯೇ ಅವಮಾನಕ್ಕೆ ಒಳಪಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬನು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಪಾಪವನ್ನ. ஆனா 2வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? ಆದ್ರೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? சர்ச் சேர்ந்து என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கரெக்ட் பண்ணாங்க. அவன வந்து அவனுக்கு தண்டிச்சாங்க. ஒண்ணு அவனுக்கு எல்லார் முன்னாடியும் வந்து அவன வந்து நீ நீ பண்றது சரியில்லை அப்படின்னு அவன்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. அவனை வந்து இல்லாட்டி தூரம் தள்ளி வச்சிருப்பாங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ನೀವು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದಂಡಿಸಿರ್ತಾರೆ, ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ರನ್ನ ದೂರ ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்ப என்ன பண்ண அவன்? ಆಗ ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ? ஐயோ என் நல்லதுக்காக தானே சர்ச்சுக்காரங்க இப்படி பண்றாங்க. ನನ್ನ ಒಳ್ಳೇದಕ್ಕಾಗಿ ತಾನೇ ಸಭೆಯವರು ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. என்கிட்டயே வந்து சொன்னாங்களே, நான் பண்ற தப்ப வந்து எனக்கு விளக்கி சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, பட் இப்ப புரியுது. ನನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಾನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪನ್ನು. ಅವಾಗ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ, ಇವಾಗ ನನಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ. சோ என்ன ஆச்சு அந்த பையனுக்கு? அந்த பிரதரோ சிஸ்டரோ யாருன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு? 7வது வசனம் படிங்க. ಅವ್ರಿಗೆ ಏನಾಯ್ತು, ಅದು ಸಹೋದರ ಅಥವಾ ಸಹೋದರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಏನಾಗ್ತದೆ? ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அடுத்த வசனம் 8வது வசனம். அந்தபடி ஆ. உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி போதும். அன்பை காண்பிக்க வேண்டும். 3 காரியம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. 3 ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவன் மனம் திரும்பிட்டான். ಆತನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದಾನೆ. கண்ணீரோட மனம் திரும்பிட்டான். ಕಣ್ಣೀರಿಂದ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ದಾನೆ. So நீங்க என்ன பண்ணணும்? 3 ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? 3. 1 மன்னிக்கணும். 1 ಕ್ಷಮಿಸಬೇಕು. அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். ಆತನಿಗೆ ಆದರಣೆಯನ್ನು ಕೊಡಬೇಕು. 3வது வந்து, ஆமா பிரதர், நீங்க நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டீங்க. we love you பிரதர். நாங்க உங்களை நேசிக்கிறோம். முன்னாடி மாதிரி இல்ல, நாங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும். ஏன்னா அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். சர்ச்சுக்காரங்க நேசிக்கிறாங்களா இல்லையா, நம்மளை பத்தி பின்னாடி தப்பா பேசுறாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை வந்து சந்தேகத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಸಭೆಯವರು ನೀವೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದಂತಹ ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನ, ಹೌದು ಸಹೋದರ ನೀವು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ತಪ್ಪನ್ನ ನೀವು ದೇವರು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಸಭೆಯವರು ಅವನಿಗೆ ಸಂತೈಸುವಿಕೆಯನ್ನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲ್ಪಡಬೇಕು. So இப்படிதான் ஒப்புரவர. ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೊಂದಾಣಿಕೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವಂತದ್ದು. சர்ச்சுல பாவங்கள் நடக்கும். ಪಾಪಗಳು ನಡೀತದೆ. இது வந்து சின்ன பாவத்தை பத்தி சொல்ல, இவரு பெரிய பாவம், சர்ச்சே அஃபெக்ட் ஆகிற மாதிரி பண்ற பாவம். ಇದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಪಾಪವಲ್ಲ, ಸಭೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆ ಉಂಟು ಮಾಡ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪ. வெளிரங்கமாய் இருக்கிற பாவம். ಅದು ಬಹಿರಂಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪಾಪ. வெளிரங்கமா இருக்கிற பாவத்தை வெளிரங்கமா தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். ಅಲ್ಲಿ ಬಹಿರಂಗವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಬಹಿರಂಗವಾಗಿನೇ ನಾವು ಅದನ್ನ ತಿದ್ದಲ್ಪಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. சீக்ரெட்டா இருக்கிற பாவத்தை நம்ம சீக்ரெட்டா அட்ரஸ் பண்ணணும். ರಹಸ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ರಹಸ್ಯವಾಗಿನೇ ಅದನ್ನ ನಾವು ತಿಳಿಸಬೇಕು. புரிஞ்சா? அந்த இதை நீங்க வச்சுங்க சர்ச்சுக்கு. ಅದನ್ನ ನೀವು ಇಟ್ಕೊಳ್ರಿ ಸಭೆಯಲ್ಲಿ. சோ இப்போ அவங்கள மன்னிக்கலன்னா சர்ச்சுக்காரங்க, ಆ ಸಭೆಯವರು ನಿಮ್ಮನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ என்ன ஆகும்? ಏನಾಗ್ತದೆ? 11வது வசனம் படிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசு என்ன பண்ணிருவான்? சர்ச்சுக்குள்ள வந்துருவான். நீங்க மன்னிக்க முடியாத நிலைமையில நீங்க இருக்கும்போது பிசாசு வந்து அதை யூஸ் பண்ணிடுவான், அட்வான்டேஜ் எடுத்துருவான்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೀವು ಕ್ಷಮಿಸದೇ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿರುವಾಗ ಸೈತಾನನು ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅದನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನ ಒಂದು ಚಿತ್ತಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಳ್ತಾನೆ. இது நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த வசனத்தை நான் நிறைய பேர் லைஃப்ல பார்த்திருக்கேன். ಈ ವಚನವನ್ನು ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. சில பேருக்கு ரொம்ப நேசிக்கவே முடியாது. மத்தவங்க மேல அப்படி கடினமா கோவமா இருப்பாங்க, எரிச்சலா இருப்பாங்க. அப்படி ಕೆಲವರಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವರ ಮೇಲೆ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕೋಪದಿಂದ ಅವ್ರು ಇರ್ತಾರೆ. அது மனக்கோட்டை மாதிரி இருக்கும். அது ಅವ್ರ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮನಸ್ಸಲ್ಲಿ ಕೋಟೆಯ ರೀತಿಲಿ ಇರ್ತದೆ. நான் அவங்ககிட்ட உட்காந்து பேசுவேன் தனியா. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಏಕಾಂತವಾಗಿ ಮಾತನಾಡ್ತೀನಿ. நான் நிறைய பாயிண்ட்ஸ் கேட்பேன். அதுல ஒரு பாயிண்ட் இது கேட்பேன். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಯಿಂಟ್ಗಳನ್ನ ಕೇಳ್ತೀನಿ, ಅದ್ರಲ್ಲಿ ಇದನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ. யார் மேலேயாவது கசப்பா இருக்கீங்களா? ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ಕಹಿಯಾದಂತ ಅನುಭವದಿಂದ ஆவிக்குரிய வாழ்க்கைய வளர முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆவிக்குரிய சந்தோஷம் உங்க இருதயத்துல இல்லனா, நீங்க யாரையாவது மன்னிக்காம இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு நான் டைம் கொடுப்பேன். ನೀವು ಆತ್ಮಿಕವಾದಂತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೆಳೆದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಸೇವೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾರ ಮೇಲಾದ್ರೂ ನೀವು ಬಹಳ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಹಿಯಾದಂತ ಅನುಭವದಿಂದ ಇಂದಿರಾ ಎಂಬುದಾಗಿ ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸೋದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ. நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். அவங்க என்னைக்கு அங்க மன்னிக்கிறாங்களோ அவங்க அப்படியே ஒரு டேம் திறந்த மாதிரி பட்டப்பட்டான்னு தண்ணி ஓடுற மாதிரி டேம்ல அப்படி ஒரு டெலிவரன்ஸ் வரும் அவங்களுக்கு. ಅಲ್ಲಿ ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಯಾವಾಗ ಅವ್ರು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡ್ತಾರೋ ಆ ಡ್ಯಾಮ್ ನಿಂದ ನೀರು ಹರಿಯುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರಿಂದ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. ஏன்னா மனசுல ஒரு கோபத்தை வச்சிருப்பாங்க அவங்க. ಯಾಕಂದ್ರೆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಕೋಪನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ஒரு கசப்பு இருக்கும். ಆ ಕಹಿಯಾದಂತ ಅನುಭವ அது பிசாசு பிடிச்சிட்டு அது அட்வான்டேஜ் எடுத்துட்டான். பிசாசு ಸೈತಾನನ ಅದು ಹಿಡಿದುಕೊಳ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅದರಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಅಡ್ವಾಂಟೇಜ್ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதான் பவுல் என்ன சொல்றாரு? ಅದನ್ನ ಪೌಲ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? பிசாசு அட்வான்டேஜ் எடுக்க கூடாதுன்னா மனசுல இருக்கிற கசப்பை யார் மேல இருக்கோ அதை அவங்க மேல நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ಸೈತಾನ ನಮ್ಮ ವಂಚಿಸಿ ಆತನ ನಷ್ಟಪಡಿಸಬಾರದು ಅಂತಂದ್ರೆ ಯಾರ ಮೇಲೆ ಕೋಪ ಇದೆ ಅದನ್ನ ನೀವು ನಂಬಿಸಿಬಿಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ரொம்ப ಇಂಪಾರ್ಟೆಂಟ್, ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯ. சரி, அடுத்த டாபிக் பார்ப்போம். ಮುಂದಿನ ಟಾಪಿಕ್ ಗೆ ಬರೋಣ. இப்ப பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். ಈಗ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮತ್ತು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕುರಿತಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ.
2 விதமான அப்பா இருக்காங்க. ಎರಡು ವಿಧವಾದಂತ ತಂದೆ ಇದ್ದಾರೆ. ஒரு அப்பா என்ன பண்றாரு, ಒಬ್ಬ ತಂದೆ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ, ஆ ரூல்ஸ் வச்சிருக்காரு. லிஸ்ட் வச்சிருக்காரு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்றாரு இந்த அப்பா. ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಷರತ್ತುಗಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕೈಗೊಳ್ಬೇಕು ಅಂತ. அந்த ரூல்ஸ வந்து நீ ஃபாலோ பண்ணலனா, ஆ உனக்கு தண்டனை. ಈ ಒಂದು ನಿಯಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೀನು ನಡೆದುಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿನಗೆ ಶಿಕ್ಷೆ. சோ என்ன பண்றான் அந்த பையன், ட்ரை பண்றான். ஆனாலும் எவ்வளவு ட்ரை பண்றானோ அவனால முடியல அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண. ಅದನ್ನ ನಿಭಾಯಿಸುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೇ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರು ಕೂಡ ಅದರಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. சோ அவன் டயர்ட் ஆயிடுறான். அப்படியே ரொம்ப சோர்வாயிடுறான் அவன். என்னடா முடியாதுடா, அப்பா ரூல்ஸ ஃபாலோ பண்ண முடியாதுடா. ಆ ತಂದೆಯ ಒಂದು ನಿಯಮಗಳನ್ನ ಪಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. இதான் மோசேயோட பழைய உடன்படிக்கை. ಇದೇ ಮೋಶೆಯ ಹಳ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ವಿಚಾರಗಳು. எங்க எழுதப்பட்டிருக்குது? இதுல 10 கற்பனைகள் எங்க எழுதிருந்துச்சு? எது மேல? கல்லு மேல எழுதப்பட்டிருந்துச்சு. ಅಲ್ಲಿ 10 ದಶಾಜ್ಞೆಗಳು ಕಲ್ಲಿನ ಅಲಿಗೆಗಳ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த கல்லு வந்து காட்டதான் செய்யும். நீ தப்பு பண்ணிட்டேன்னு காட்டிட்டு தான் இருக்கும். ಆ ಕಲ್ಲು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ಯಾ ಅಂತ ನಿನಗೆ ತೋರಿಸ್ತಿರ್ತದೆ. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாரு? ஏசப்பா வந்தபோது, ಆದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ ನಂತರದಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால புதிய உடன்படிக்கை நம்மளுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಹೊಸ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ನಮಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಏನ್ ಮಾಡಿದೆ? அவரு என்ன பண்ணாரு? நான் எடுத்துக்கிறேன் அந்த பாவத்தை, மனுஷனுடைய பாவத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நீதிமானா இருக்க முடியாது, நீதிமான் ஒருவனும் இல்லை அப்படின்னு வந்து ரோமர் 3ல நம்ம பாக்குறோம். ಅಲ್ಲಿ ರೋಮಪುರ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ನೀತಿವಂತನು ಒಬ್ಬನಾದರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ನೀನು ನೀತಿವಂತನಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ನಾನು ಹೊತ್ಕೊಳ್ತೇನೆ. நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன் உன் கூட. ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ನಾನೇನಪ್ಪ ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. நீ உன் தப்ப வந்து எனக்கு கொடு, நான் சுமந்துக்கிறேன் உன் தப்ப. ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನ ನನಗೆ ಕೊಡು, ನಾನು ಅದನ್ನ ಹೊತ್ತುಕೊಳ್ತೀನಿ. என் பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்கிறேன். ನನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನ ನಿನಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. எந்த மனுஷனாலும் இது கிடைக்காது. யாரும் நீதிமானே இல்ல. சோ அதனால உனக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏசப்பா கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ನೀತಿವಂತನು ಯಾರು ಇಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ನನ್ನ ಒಂದು ನೀತಿವಂತಿಕೆಯನ್ನ ನಿನ್ನಲ್ಲಿ ನಾನು ಹಂಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்போ என்ன பண்றாரு ஆண்டவரு? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಿದಾರೆ ದೇವರು? அவருடைய நம்ம அப்படி அக்செப்ட் பண்ண உடனே, அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள அனுப்பிடுறார். ಅದನ್ನ ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ ನಂತರದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಳಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. சோ ஃபர்ஸ்ட் கட்டளை எல்லாம் எங்க இருந்துச்சு? கல்லு மேல இருந்துச்சு. ಮೊದಲೆಲ್ಲ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳೆಲ್ಲ ನಿಯಮಗಳು ಎಲ್ಲ ಇತ್ತು ಅಂತಂದ್ರೆ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ಇತ್ತು. இப்போ எங்க எழுதப்பட்டிருக்குது? ಇವಾಗ ಎಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? பரிசுத்த ஆவியானவர்ல எங்க எழுதப்பட்டிருக்குது? என் இருதயத்தின் மேல. அதான் புதிய உடன்படிக்கை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದೇ ಹೊಸ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. இதான் அந்த ரெண்டாவது அப்பா என்ன பண்றாரு? ಇದೇ ಎರಡನೇ ತಂದೆ ಏನ್ அந்த ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? பையனை கூப்பிடுறாரு. ಆ ಮಗನನ್ನ ಕರೀತಿದ್ದಾರೆ. அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நான் உனக்கு நல்ல பிளான் வச்சிருக்கேன்ப்பா. ಮಗನೇ, ನಾನು ನಿನಗೆ ಒಳ್ಳೆ ಒಂದು ಯೋಜನೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. அப்பாக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்பா. ತಂದೆಗೆ ನೀನ್ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾಗ್ತೀಯಾ. நீ தப்பு பண்ணா அப்பாக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுதுப்பா. ನೀನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ತಂದೆಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗ್ತದೆ. எனக்கு ரொம்ப பேஜாராகுது. ನನಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன், ஆனாலும் நீ வந்து அது ரிட்டர்ன் கொடுக்க மாட்டேங்கிற. எனக்கு ரொம்ப பேஜாராகுது. ನಾನು ನಿನಗೆ ಎಷ್ಟೋ ಮಾಡ್ತಿದ್ದೀನಿ, ಅದ್ರಿಗೆ ಹಿಂತಿರುಗಿಸಿದ್ರೆ ನೀನೇ ಮಾಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ನನಗೆ ತುಂಬಾ ಬೇಜಾರಾಗ್ತಾ ಇದೆ. சோ அப்படின்னு என்ன பண்றாரு? அவன் இருதயத்துல அப்பா என்ன இப்படி எல்லாம் பிளான் வச்சிருக்காரு, அவன் இருதயத்துல அந்த பிளான் எல்லாம் எழுதுறாரு. அந்த ಏನೆಲ್ಲ ತಂದೆ ಯೋಜನೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅದನ್ನ ಹೃದಯದ ಮೇಲೆ ಅದನ್ನ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஃபர்ஸ்ட் அப்பா என்ன பண்ணாரு? ரூல்ஸ் தான் காமிச்சார், ஷீட் தான் காமிச்சார். ಮೊದಲ ತಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ನಿಯಮಗಳ ಒಂದು ಶೀಟ್ ಅನ್ನ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த அப்பா என்ன பண்றாரு? இருதயத்துல எழுதுறாரு. ಆದ್ರೆ ಈ ತಂದೆ ಹೃದಯದ ಅಲಿಕೆಗಳ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ ஃபர்ஸ்ட் இதுல அந்த பையன் வந்து கீழ்ப்படியலனா என்ன ஆகும்? அவனுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பயம் வரும். என்ன பயம் வரும்? ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಮಗನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆತನು ವಿಧೇಯನಾಗ್ಲಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಅವನಿಗೆ ಭಯ ಬರ್ತದೆ. ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಭಯ? ரூல் ஷீட்ல ஒரு தப்பு பண்ணிட்டான், பொய் சொல்லிட்டான் அப்பாட்ட. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ರೂಲ್ಸ್ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಥವಾ ನಿಯಮದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ ತಂದೆಗೆ. மாட்டிக்கிட்டான். ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. என்ன சொன்ன? அவனுக்கு என்ன வரும் யோசனை? ஐயோ ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டேனே, இன்னைக்கு அடி வாங்கணுமே, பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டேனே அப்படின்னு தான் அவனுக்கு இருக்கும். அந்த பையனுக்கு மொத அப்பாவோட பையன். ಮೊದಲ ತಂದೆಯ ಮಗನಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ನಿಯಮವನ್ನ ಮುರಿದು ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಶಿಕ್ಷೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ, ಅದರ ಕುರಿತಾಗಿನೇ ಶಿಕ್ಷೆಯ ಕುರಿತಾಗಿ ಅಥವಾ ಅದನ್ನ ಒಂದು ನಿಯಮವನ್ನ ಮುರಿದಾಕಿರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. இந்த ரெண்டாவது அப்பாவோட பையனுக்கு எப்படி இருக்கும்? அதே ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டான், அவனும் பொய் சொல்லிட்டான். ಎರಡನೇ ತಂದೆಯ ಮಗನಿಗೆ ಅವನು ಕೂಡ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அவனுக்கு எப்படி இருக்கும்? ಅವನಿಗೆ ಹೆಂಗಿರ್ತದೆ? அப்பாவோட இருதயத்தை நோவடிச்சிட்டேனே, ಅಯ್ಯೋ, ನಾನು ತಂದೆಯ ಹೃದಯವನ್ನ ಘಾಸಿಪಡಿಸಿದ್ದೇನೆ. எவ்வளோ எங்க அப்பா என்ன நேசிக்கிறாரு, அவரோட இருதயத்தை நான் காயப்படுத்திட்டேனே பொய் சொல்லி. ತಂದೆ ನನ್ನ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ತಂದೆಯ ಹೃದಯವನ್ನ ಘಾಸಿಪಡಿಸಿದ್ದೇನೆ. இதாங்க 2 விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ಇದೇ 2 ವಿಧವಾದಂತ ಕ್ರಿಸ್ತಿ. நிறைய பேர் இன்னைக்கு பழைய உடன்படிக்கைப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க. ಅನೇಕರು ಹಳ ಒಡಂಬಡಿಕೆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன ஆயிருது? இப்படி ரூல்ஸுக்காக வாழ்றவங்க என்ன பண்ணுவாங்க? வெளிப்படையாய்
நல்ல கிறிஸ்தவன் போல காட்டிக்குவாங்க அவங்க. ಆ ರೂಲ್ಸ್ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವಂತವರು ಬಾಹ್ಯವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೊರಗಿನ ತೋರ್ಪಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕ್ರೈಸ್ತನಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನೋಡ್ತಾರೆ. ஆனா புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்க? ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ? பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல எழுதிட்டாரு. அவர் வந்து எனக்கு ரூல்ஸ் இல்ல, ரூல்ஸ் இருக்கு ஆமா, பட் அது இருதயத்திலே ஆண்டவருடைய அன்பினாலே அவர் ரத்தத்தினாலே எழுதின ரூல்ஸ். ಅವ್ರೇನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ನಿಯಮಗಳನ್ನ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವ್ರ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ನನ್ನ ಹೃದಯದ ಅಲಿಗೆಗಳ ಮೇಲೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನಿಯಮಗಳು. நம்மளுக்கு இப்போ ஐயோ ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட கூடாது. ಅಯ್ಯೋ ನಾನು ದೇವರನ್ನ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. ஃபர்ஸ்ட் இதுல பழைய உடன்படிக்கையில ஐயோ நான் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட கூடாது. ಆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ನಿಯಮಗಳನ್ನ ಮುರಿದು ಹಾಕ್ಬಾರ್ದು. சோ இயேசு கிறிஸ்து ஊழியம் டைம்ல பாத்தீங்கன்னா யார ரொம்ப திட்டுவார் இயேசு கிறிஸ்து? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸೇವೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಾರನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಬೈತಾ ಇದ್ರು? ரூல்ஸ் வெளிப்படையாய் ரூல்ஸ் ஃபாலோ பண்ற பரிசேயர்களை. ಅಲ್ಲಿ ಹೊರಗಿನ ಬಾಹ್ಯವಾಗಿ ರೂಲ್ಸ್ ಅನ್ನ ನಿಯಮಗಳನ್ನ ಕೈಗೊಂಡು ನಡೀತಾ ಇದ್ದಂತ ಪರಿಸಯದವರಿಗೆ வெளிய நீதிமான் போல காமிச்சுக்குவாங்க. ಆ ಹೊರಗೆ ನೀತಿವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ತುಂಬಿಸ್ತಾರೆ. உள்ள அப்படியே கச்சடா, அழுக்கு, கோபம், பொறாமை, ಡಬಲ್ ಮೈಂಡೆಡ್ எல்லாரும். ಅಲ್ಲಿ ಒಳಗೆ ನೋಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದಂತ ಕಲ್ಮಶದಿಂದ ತುಂಬಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎರಡು ಮನಸ್ಸಿನವರು ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅನೇಕ ಕಲ್ಮಶವಾದಂತ ಜೀವಿತದಿಂದ ಜೀವಿಸ್ತಾರೆ. சோ புதிய உடன்படிக்கை என்னது? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை என்னது? ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಒಂದು ಕಾರ್ಯವೇನು? ஒரு விடுதலை நம்மளுக்கு. ஆண்டவர் ஐயோ என் மறைவான பாவத்தெல்லாம் எடுத்துட்டாரா, இப்ப அவருக்காக நான் வாழணும். ஐயோ அந்த பாவத்துக்கு அன்புக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಹೇಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? சோ ஃபர்ஸ்ட்ல எப்படி? ஃபர்ஸ்ட் பழைய உடன்படிக்கையில ரூல்ஸ்க்கு விரோதமாய் எப்படி பாவம் செய்ய முடியும்? அதுதான் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண பாக்குறோம். ಅಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ರೂಲ್ಸ್ ಗಳನ್ನ ನಿಯಮಗಳನ್ನ ನಾವು ಕೈಗೊಂಡು ನಡೆಯೋದಕ್ಕೆ ನೋಡ್ತೀವಿ. புதிய உடன்படிக்கையில அன்புக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய முடியாது. ಅಲ್ಲಿ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರೀತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. எபிரேயர் 10வது அதிகாரம் ಇಬ್ರಿಯರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 16ல இருந்து 18 படிங்க. அருமையான வசனம். 16ல இருந்து 18. புதிய உடன்படிக்கைனா என்னன்றத டெஃபினிஷனை ஆக்சுவலா நீங்க டைம் இருந்துச்சுன்னா வீட்ல போய் எபிரேயர் 8, 9, 10 படிங்க. 8, 9, 10 வீட்ல போய் படிங்க. இப்போ வந்து 10வது அதிகாரம் 16ல இருந்து 18 படிங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 8, 9, 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ. ಈಗ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 16ರಿಂದ 18ನೇ ವಚನದವರೆಗೆ ಓದೋಣ. புதிய உடன்படிக்கைனா என்ன அப்படின்றத பாப்போம். ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಏನು ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களிலே வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களை அவர்களுடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நினைக்க மாட்டேன் என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால், மன்னிக்கப்பட்டிருந்துச்சுன்னா இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. பலி செலுத்த வேண்டாம். பழைய உடன்படிக்கையில மாடா வெட்டுவாங்க. இனிமே பலி வேண்டாம். இயேசு கிறிஸ்து இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ಅಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ರು. ಆದ್ರೆ ಇನ್ಮೇಲೆ ಅದು ಬೇಡ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗಾಗಿ ಯಜ್ಞವಾಗಿರಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. சோ இது ரெண்டு விதமான ஒரு வாழ்க்கை, ಎರಡು ವಿಧವಾದಂತ ಒಂದು ಜೀವಿತ. இந்த இடத்துல 3வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். இத நான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கொஞ்சம் சொன்னேன், இப்ப சொல்றேன். 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೆ. ಇದನ್ನ ಫಾಸ್ಟಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ, ಇವಾಗ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. என்ன ஆச்சுன்னா மோசே வந்து சீனாய் மலைக்கு போறார். ಮೋಶೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போறார். ಆ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆண்டவருடைய பிரசன்ன பார்த்தா முகம் அப்படியே பிரகாசமா இருக்குது. அவர் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವರ ಮುಖ ಪ್ರಕಾಶಮಾನವಂತ ಇದೆ. அவர் இறங்கி வராரு கீழ. ಅವರು ಕೆಳಗಿಳಿದು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன பண்றாங்க, உடனே பண்ண அவர் மூஞ்சில ஒரு முக்காட போடுறாங்க. இப்படி ತಕ್ಷಣವಾಗಿ ಅವರ ಮುಖದ ಮೇಲೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಮುಖಪಾವಡವನ್ನು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் முக்காடு போடுறாங்க மூஞ்சி மேல இப்படி. ஏன்னா அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல ஜனங்களுக்கு. அப்படி இருக்கு. அப்படி கொஞ்சம் அது வந்து அப்படி மூடுறாங்க அவர் மூஞ்ச. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರ ಮುಖ ದರ್ಶನ ನೋಡೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಮುಖಪಾವಡವನ್ನು ಮೇಲೆ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாளாவது ಒಂದು ದಿವಸ ಆಗ್ತಾ ಇದೆ. அப்படியே கொஞ்சம் அந்த மகிமை அப்படியே கொஞ்சம் கம்மியாகுது. அந்த பிரைட்னஸ் கம்மியாயிட்டே வருது. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಒಂದು ದಿವಸ ಆಗ್ತಾ ಇದೆ. ಆ ಒಂದು ಮಹಿಮೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಆ ಒಂದು ಪ್ರಕಾಶಮಾನ ಅದು ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. இரண்டாவது நாள் இன்னும் கம்மியாகுது. ಎರಡನೇ ದಿವಸ ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಫುಲ್ கம்மியானவனே எடுத்துறாரு மூஞ்சி. ಅದು ಸಂಪೂರ್ಣ ಕಡಿಮೆ ಆದ ನಂತರದಲ್ಲಿ ಅದನ್ನ ತೆಗಿತಾ ಇದ್ದಾರೆ. இது பழைய உடன்படிக்கை. ಇದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ. பட் இன்னைக்கு
ಆದ್ರೆ ಈಗ நம்ம ஏசப்பா கிட்ட எப்ப திரும்புறோமோ, ಯಾವಾಗ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ತೀವೋ, மோசே சீனாய் மலைக்கு போனாரு, நம்ம சீனாய் மலைக்கு போக வேண்டாம். ಮೋಶೆ ಸೇನಾ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಟ್ರು, ನಾವು ಹೋಗುವಂತದ್ದು ಬೇಡ. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு சீனாய் மலைக்கு நம்ம போக வேண்டாம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗಾಗಿ ಸೇನಾ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உங்க வீட்டுல அந்த பிரசன்னத்தை தேவன் கொடுப்பார். ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ದೇವರ ಒಂದು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அந்த உங்க பிரதர் நான் தான் 5 hours ப்ரே பண்ணனே, 3 days fasting இருந்தனே, என் முகம் ஏன் பிரகாசம் ஆகல நீங்க கேப்பீங்க. ನಾನು 5 ಗಂಟೆಗಳವರೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ, 3 ದಿವಸ ಉಪವಾಸ ಇದ್ದೇನೆ, ನನ್ನ ಮುಖ ಯಾಕೆ ಪ್ರಕಾಶಮಾನ ಹೊಂದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. பிரகாசம் ஆச்சு, ಪ್ರಕಾಶಮಾನವಾಯ್ತು, நீங்க அதை பார்க்கல, ನೀವು ಅದನ್ನ ಗಮನಿಸಲಿಲ್ಲ, பார்க்க முடியாது. ನೋಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. உங்க இருதயம் பிரகாசம் ஆயிருந்துச்சு. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಪ್ರಕಾಶಮಾನ ಅಂತ ಇದೆ. புரியுதா எல்லாருக்கும்? ಅರ್ಥ இப்போ ಆಗ್ತಾ? சீனாய் மலைக்கு நம்ம போக வேண்டாம். ஆண்டவரே நம்மளுக்கு இறங்கி வந்து நம்மளை பிரகாசிக்கிறார், நம்ம இருதயத்தை வெளிச்சம் பிரகாசிக்க வைக்கிறார். ನಾವು ಸೇನಾ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ದೇವರೇ ನಮ್ಮ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಪ್ರಕಾಶಮಾನಗೊಳಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. So, உடனே நம்மளுக்குள்ள ஏதாவது குறைகள் இருந்தா நம்ம மனசாட்சி உடனே குத்தும். ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமா இதை செய்யக்கூடாதே அப்படி நம்மளுக்கு அது தோணும் உடனே. ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವೇನಾದ್ರೂ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಚುಸ್ತದೆ. ಅಯ್ಯೋ ನಾವು ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ದೇವೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. இதுதான் 3வது அதிகாரத்துல போட்டிருக்கு. ಇದೇ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. 3வது அதிகாரத்துல பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் கம்பேர் பண்ணுது. ಅಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಮತ್ತು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋಲಿಕೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ So, ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு இந்த லிஸ்ட நான் போறதுக்கு எனக்கு டைம் இல்ல. நான் என்ன பண்ண போறேன், இந்த பாருங்க, இங்க கொஞ்சம் மேல வாங்க, கொஞ்சம் மேல வாங்க. இல்ல நெக்ஸ்ட் டேபிள் கீழ இது கீழ ஓல்ட் கவெனன்ட் நியூ கவெனன்ட் 2 காலம்ஸ் கொடுத்திருக்கேன், வசனத்தோட கொடுத்திருக்கேன். ಅಲ್ಲಿ 2 ಕಾಲಂಗಳನ್ನು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ. வசனம் 3வது வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. ಆ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಗಮನಿಸ್ರಿ. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். பெண்ணோட இங்க்னால எழுதல, அந்த இது கல்லு மேல இங்க்ல தானே எழுதினாரு, அது இல்ல. இது வந்து என்ன இருக்கு, ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினாலே உங்க இருதயத்துல எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಮಸಿಯಿಂದ ಬರೆದಿದ್ದಲ್ಲ, ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ಆತ್ಮನಿಂದಲೇ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. அப்புறம் அடுத்தது கற்பலகைகளில் அல்ல, கற்பலகைகள் மேல் எழுதல, மோசேக்கு எழுதின மாதிரி இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் சதையான பலகைகள் மேல் எழுதப்பட்டிருக்குது. ಕಲ್ಲಿನ ಮೇಲೆಲ್ಲ ಮನುಷ್ಯನ ಹೃದಯವೆಂಬ ಹಲಗೆಗಳ ಮೇಲೆ ಬರೆದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. பாருங்க 6வது வசனத்துல பாருங்க, அடுத்தது 6ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸ್ರಿ. the letter kills but the spirit gives life. அது மாத்திரம் சொல்லுங்க. ஆவிக்குரியதா இருக்கிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பாத்தீங்களா, பழைய ஏற்பாட்டுல எழுத்து ரூல்ஸ், அந்த லிஸ்ட் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், அந்த அப்பாது. இந்த இதுல புதிய ஏற்பாட்டுல என்னது, புதிய உடன்படிக்கையில ஆவி ஆண்டவரோட இருதயத்துல எழுதி இருக்கிறாரு. நம்மளுக்கு உடனே ஆவியானவர் நம்மளுக்கு காமிச்சிரார், தம்பி இது வேண்டாம், தங்கச்சி இது வேண்டாம், ஆவியானவர் நம்மளுக்குள்ள ಉಣರ್ತಿகிறார். ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಲಿಖಿತ ರೂಪವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಡಂಬಡಿಕೆ ಮರಣವನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತದೆ, ದೇವರಾತ್ಮ ಸಂಬಂಧವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಜೀವನ ಉಂಟು ಮಾಡ್ತದೆ. ದೇವರಾತ್ಮ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಮ್ಮ ತಂಗಿ ಇದು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. பழைய ஏற்பாட்டுல உதாரணத்துக்கு நான் கொலை பண்ணாதான் நான் வந்து தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೇನೆ ನಾನು ಕೊಲೆ ಮಾಡಿದ್ರೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದೇನೆ. ಬೈಬಲ್ 10 கட்டளை என்ன போட்டிருக்கு, கொலை செய்யாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லி. ಅಲ್ಲಿ 10 ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಕೊಲೆ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ, ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா ஏசப்பா என்ன சொல்றாரு புதிய உடன்படிக்கையில? ಆದ್ರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீ என்ன பண்ணா கொலை பண்ண மாதிரி, ನೀನ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಕೊಲೆ ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತು. என்ன பண்ணா கொலை பண்ண மாதிரி, மத்தேயு 5. கோபப்பட்டா நீ கொலை பண்ண மாதிரி. ಅಲ್ಲಿ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ನೀನು ಕೊಲೆ ಮಾಡದಂತ ರೀತಿ. ஐயோ என்னடா இது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது ரூல்ஸ். ಏನಪ್ಪಾ ಇದು ಬಹಳ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿದೆ ರೂಲ್ಸ್. நிறைய வாட்டி பட்டேனா, அவ்வளவு கொலை பண்ணனா, நேத்து 5 வாட்டி கோபம் பண்ண 5 கொலை ஆயிடுச்சா? ನಿನ್ನೆ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ, 5 ಬಾರಿ ಕೋಪ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, 5 ಬಾರಿ ಕೊಲೆ ಮಾಡದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಯ್ತಲ್ಲ. இதுக்கு ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் ஹை, பரிசுத்தாவியானவருடைய ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಇನ್ನೂ ಹೈ. ಯಾಕಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಏನಿದೆ ಅದು ತುಂಬಾ ಅಧಿಕವಾಗಿ ಉನ್ನತವಾಗಿದೆ. சோ இத நான் பாக்குறேன், ಇದನ್ನ ನೋಡ್ತೀನಿ. எனக்கு முடியல அப்பா, ஏசப்பா என்னால முடியல, கோவமா இருக்காம முடியல என்னால. ನನ್ನಿಂದ ಕೋಪದಿಂದ ಇರುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எனக்கு நீங்க வேணும், ನನಗೆ ನೀನ್ ಬೇಕು, உம்முடைய பவர் எனக்கு வேணும், ನಿನ್ನ ಒಂದು ಶಕ್ತಿ ನನಗೆ ಬೇಕು, உம்முடைய அன்பின் பவர் என் இருதயத்துல வந்து இருக்கணும், ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿರಬೇಕು. அப்ப என்ன பண்றோம், புதிய உடன்படிக்கையில பரிசுத்தாவியானவருடைய அந்த அபிஷேகத்துக்காக, பரிசுத்தாவியானவருடைய அந்த அன்பு என்ன நிரப்பணும்ன்றதுக்காக அதிகமாய் ஆண்டவருடைய பாதத்துல போய் நான் என்ன பண்ணிடுறேன், சரண்டர் ஆயிடுறேன் நான். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಂದು ಅಧಿಕವಾದಂತ ಪ್ರೀತಿ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் செஞ்சாதான் பாவம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பரிசேயர் சொன்னாங்க. ಆ ಪರಿಸರ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದ್ರೆ ಪಾಪ ಎಂಬುದಾಗಿ. புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பெண்ணை வந்து தப்பா பார்த்தாலே வந்து
விபச்சாரம் செஞ்ச மாதிரின்னு சொல்லி ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಿದ್ರೆ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನ ನೀನು ಕಣ್ದೃಷ್ಟಿ ಸರಿ ಇಲ್ಲದಕ್ಕಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನೀನು ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. சோ உடனே நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே என்னால முடியாது, நீர் எனக்கு பலத்தை தரணும், நீர் என் கண்களை பரிசுத்தமாக்கணும், நீர் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்றோம், கெஞ்ச ஆரம்பிக்கிறோம். ஆவியிலே ஆண்டவர் நம்ம இருதயத்திலே எழுதின காரியம் இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அப்போ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನನ್ನಿಂದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಕೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. சோ என்ன ஆகுது, ಏನಾಗ್ತದೆ, சோ என்னைக்கு நம்ம வந்து பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அந்த 3வது அதிகாரத்துல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ವಚನವಿದೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15வது வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிப்போம். 15 இருந்து 18 ரொம்ப முக்கியமான வசனம், கொஞ்சம் கவனிங்க. 15ರಿಂದ 18ನೇ ವಚನದವರೆಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಚನ, ಗಮನದಲ್ಲಿಟ್ಟು ನೋಡ್ರಿ. மோசேயின் ஆகமங்கள் மோசேயின் ஆகமங்கள் பழைய உடன்படிக்கை வாசிக்கப்படும் போது மோசேயோட 10 கற்பனைகள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. இருதயத்தின் மேல என்ன இருக்கு, என் இருதயத்தின் மேல என்ன இருக்கு, இப்போ முக்காடு இருக்கு, கர்ச்சீஃப் என் இருதயத்தின் மேல இருக்கு. சோ நிஜமா ஆண்டவருடைய காரியத்தை நான் வந்து புரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா அது வந்து பழைய உடன்படிக்கை, அது வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வாங்கப்பட்ட உடன்படிக்கை அல்ல. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಡಂಬಡಿಕೆ ಎಲ್ಲ ಅದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சோ 15வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, மோசேயோட 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படிக்கும்போது என்ன இருக்கு, என்ன முக்காடு இருக்கு என் இருதயத்தின் மேல, என்ன இருக்குது, ஒரு முக்காடு இருக்குது என் இருதயத்தின் மேல. ಅಲ್ಲಿ ಮೋಶೆಯ ಗ್ರಂಥವು ಪಾರಣವಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರ ಹೃದಯದ ಮೇಲೆ ಮುಸುಕು ಹಾಕಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ பாருங்க எப்படி மாறும், அது எப்போ டர்ன் ஆகும். 16வது வசனம் பாருங்க, ಹೇಗೆ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ. 16ನೇ ವಚನ, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது எப்போ நான் கர்த்தரிடத்துல மனம் திரும்புறனோ என்ன ஆகும், அந்த முக்காடு எடுபட்டு போம். என்ன எடுக்கப்படுது, இந்த முக்காடு என் இருதயம் வந்து இப்ப என்ன பண்ணுது, முக்காடு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ಅಲ್ಲಿ ஏன்னா கர்த்தர்கிட்ட வந்து மனம் திரும்பிட்டேனா, என் இருதயம் வந்து மனம் திரும்பிருச்சு. ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹೃದಯವು ಕರ್ತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಮುಸುಕು ಅದೇನಾಗ್ತದೆ, ಅದು ತೆಗೆಲ್ಪಡುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. So என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆவியானவர் என் இருதயத்தோட கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ಈಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಹೃದಯದೊಳಗಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 14வது வசனம் படிங்க. கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அங்க விடுதலை உண்டு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, முக்காடு எடுத்தாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஆவியானவர் என் இருதயத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரோட இருதயம் என் இருதயம் என்ன ஆயிருது, அப்படியே கனெக்ட் ஆயிருது. எப்பவுமே நான் ரோட்ல நடக்கும் போது, வீட்டுல இருக்கும் போது, ஆபீஸ்ல இருக்கும் போது, எப்பவும் ஆவியானவர் கூட நான் என்ன இருக்கிறேன், ಜಾಯಿಂಟ್ ಆಯ್ತೇನೆ, ಕನೆಕ್ಟ್ ಆಯ್ತಾ. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ಮುಸುಕು ತೆಗೆಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನಾನು ದೇವರ ಆತ್ಮನೊಂದಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಟ್ಟಾಗಿ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಅವರ ಜೊತೆಲೇ ಇರುವಂತವನಾಗಿರ್ತಾ ಇದ್ದೇನೆ. இப்ப என்ன ஆகுது, ಈಗ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, சீனாய் மலை நம்ம வீட்டு ரூமுக்குள்ள வருது. எப்படி வருது, ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟ ನಮ್ಮ ಕೋಣೆಯ ಒಳಗೆ ಬರ್ತದೆ. ಹೇಗೆ ಬರ್ತಾ ಇದೆ, 18வது வசனம், 18ನೇ ವಚನ, நாம் எல்லாரும் திறந்த முகம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, முக்காடு எடுத்துட்டோம். திறந்த முகமாய் விடுதலையோட என்ன பண்றோம், கர்த்தருடைய மகிமையை, ஏசப்பாவோட மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல, கண்ணாடியில நம்ம பாக்குறது போல. இது பாருங்க, செல்ஃபி கேமரா சும்மா ஆன் பண்ணிக்கிறேன். இதுல கண்ணாடி, இதான் கண்ணாடி, கண்ணாடியில பாக்குறது போல. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದರ್ಪಣದಲ್ಲಿ ಅಥವಾ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಮುಖವು ಕಾಣಿಸುತ್ತದೋ ಎಂಬುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ முன்னாடி என்ன இருந்துச்சு, முக்காடு இருந்துச்சு. சோ இன்னும் தெரியாது, கண்ணாடியில என்ன இருக்குன்னே தெரியாது. இப்போ முக்காடு எடுத்த உடனே ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೊದಲೇನಿತ್ತು, ಮುಸುಕು ಇತ್ತು. ಆ ಒಂದು ಮುಸುಕನ್ನ ತೆಗೆದ ನಂತರದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, என்ன ஆயிடுச்சு படிங்க, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஓகே, ரொம்ப முக்கியமான வசனம் பைபிள்ல, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இது. என்ன நடந்துட்டு இருக்குங்கன்னு சொல்றேன். ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿರತಕ್ಕಂತ ಒಂದು ವಚನ ಏನಿಲ್ಲ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ ನಿಮಗೆ. காலையில பிரேயர் பண்றீங்க, ஆண்டவர்ட்ட ஜெபிக்க போறீங்க உங்க டிவோஷன் டைம்ல. ಮುಂಜಾನೆ ಡಿವೋಷನ್ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ. உங்க ஆபீஸ்ல ஒரு 1/2 hour ஜெபம் பண்ண போறீங்க, எங்கயோ பார்க்ல உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. என்ன பண்றீங்க, இப்படி கேமரா எல்லாம் தூக்கி வைக்க வேணாம், சும்மா சொல்றேன், கண்ணாடி போல நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை முகமுகமா நம்ம பார்க்கணும். ಅಲ್ಲಿ ಪಾರ್ಕ್ ನಲ್ಲಿ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಒಂದು ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ಅರ್ಧ ಗಂಟೆಗಳ ಕಾಲ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೇವರ ಮುಖಿಯಾಗಿ ನೀವು ದರ್ಶನವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಿದ್ದೀರಿ. சோ இங்க இதான் இந்த கண்ணாடி தான் நான் அப்படின்னு வச்சுங்களேன். ಈ ಒಂದು ಕನ್ನಡಿನೇ ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ಳಿ. சோ இதான் நான். இது முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவங்கள போறத நான் என்ன பண்ணுவேன், மாறிட்டே வருவேன். ಇದರ ಮುಂದೆ ಯಾರು ನಿಂತ್ಕೊಂಡಿದಾರೋ ಅದರ ರೀತಿಯಲ್ಲೇ ನಾನು ಬದಲಾಗ್ತಾ ಬರ್ತೀನಿ. சோ வசனம் என்ன சொல்லுதுங்க, ಇಲ್ಲಿ ವಚನ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, நீதான் கண்ணாடி, ನೀನೇ ಆ ಒಂದು ಕನ್ನಡಿ ಆಗಿದ್ದಿ. முன்னாடி இருக்கிற மனுஷனை நீ ரிஃப்ளெக்ட் பண்ண போற. ನಿನ್ನ ಮುಂಭಾಗದಿರ್ತಕ್ಕಂಥವ್ರನ್ನ ನೀನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ದೃಷ್ಟಿಸುವಂತವನಾಗಿದ್ದಿ. கரெக்ட் தானே, கண்ணாடி வந்து என்ன பண்ணும்,
ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும், வேற எதுவும் பண்ணாது. அந்த கண்ணாடியோட வேலை வேற ஒண்ணும் இல்ல, டம்மி அது, சும்மா டம்மி பீஸ் அந்த கண்ணாடி. ಆ ಕನ್ನಡಿಯ ಒಂದು ಕೆಲಸ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮುಂದೆ ಇರ್ತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಅದು ಪ್ರಭಾವ ಬೀರುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ யார் உங்க முன்னாடி இருக்கா? ಯಾರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇದ್ದಾನೆ, அவங்கள மாதிரி நீ அங்க ஆக போறீங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ಅವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗುವುದಕ್ಕಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ವಚನ ಹೇಳ್ತಾ ಇದೆ. மகிமையின் மேல் மகிமை நீங்க பெற போறீங்க. மோசேக்கு வந்து மகிமை என்னாச்சு? மகிமையின் கீழ் மகிமை. இங்க மகிமையின் மேல் மகிமை. புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ಅಲ್ಲಿ ಮೋಶೆಗೆ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಮಹಿಮೆಯ ಕೆಳ ಅಂತ ಮಹಿಮೆ ಅದು ಕುಂಠಿತವಾಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ಮಹಿಮೆಯ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಬರ್ತಾ ಇದೆ. சோ நீங்க ஏசப்பா டெய்லி பார்த்துட்டே இருக்கீங்க. ಆ ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ನೀವು ಪ್ರತಿನಿತ್ಯ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. அதான் இந்த வசனம் சொல்லுது, முகமுகமாய் ஏசப்பாவை, முக்காடு எடுத்துட்டு முகமுகமாய் நம்ம பாக்குறோம் ஏசப்பாவை. டெய்லி காலையிலயோ நைட்டோ மதியம் நம்ம எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறோம் நம்ம. ಅಲ್ಲಿ ಹಾಗಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಾವು ದರ್ಶಿಸುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಎಂಬುದಾಗಿ. பயம் இல்லாம பாக்குறோம், விடுதலையோட பாக்குறோம். ஏசப்பா, ஐயோ ஏசப்பா உங்களுடைய இதயத்தை நான் பாக்குறேன், ஏசப்பா உங்களுடைய அன்பை நான் பாக்குறேன், ஏசப்பா உங்களுடைய பரிசுத்தத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறேன் டெய்லி. என்ன ஆயிட்டு இருக்கு இந்த கண்ணாடியில? அவருடைய ஏசப்பாவோட ரிஃப்ளெக்ஷன் என் இருதயத்தின் மேல விழுது. அப்படி ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖ ಒಂದು ದರ್ಪಣ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಪ್ರೀತಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ನಿತ್ಯವೂ ನೋಡುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சோ என்ன ஆயிரும்? ಏನಾಗ್ತದೆ நம்ம லைஃப் என்ன ஆயிரும்? கொஞ்ச நாள்ல ನಮ್ಮ ಜೀವಿತ ಏನಾಗ್ತದೆ ಸ್ವಲ್ಪ இப்படி ದಿವಸದಲ್ಲಿ பண்ணிட்டே இருக்கிறேன். என்ன ஆயிட்டு இருக்கும் என் லைஃப்? கொஞ்சமா என்ன ஆகும்? ಹೀಗೆ மறுரூபமாகும். டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஃப்ரம் இமேஜ், ஃப்ரம் glory டு glory. டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுக்குள்ள இருதயத்தின் ஆழத்துல இருந்து மாற்றங்கள் வரும். ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நடிக்க மாட்டோம். என்ன பண்றோம்? இருதயத்தின் ஆழத்துல இருந்து நிஜமான மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும். ಅಲ್ಲಿ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಬರ್ತೇವೆ. ஆட்டோமேட்டிக்கா சில பழக்கங்களை விட்டுருவோம். ತತ್ಕ್ಷಣವಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕೆಲವು ಚಟಗಳನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. பொய் சொல்லிட்டு இருந்தா அதை விட்டுருவோம். ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தா அதை விட்டுருவோம். ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅದನ್ನ ಕೂಡ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. ஏன்னா முன்னாடி சீக்கிரட்டா பண்ணிட்டு இருப்போம், அது யாருக்கும் தெரியாது விடு அப்படின்னு பண்ணிட்டு இருப்போம். ಮುಂದೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪುಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ರಹಸ್ಯವಾಗಿ ಯಾರು ನೋಡುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய் பார்க்கணுமே, காலையில ஆண்டவரே ஏசப்பா போய் பார்க்கணுமே முகமுகமா. ಈಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ಮುಖಾಮುಖಿಯಾಗಿ ನಾವು ನೋಡ್ಬೇಕಲ್ವಾ? ஐயோ ஆண்டவரே மூஞ்செல்லாம் என் கரையா இருக்குது, ஆண்டவரே கழுவி விடுங்க இன்னைக்கு. ಆ ಮುಖ ಎಲ್ಲ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಲೆ ಆಗಿದೆ, ಅದನ್ನ ತೊಳೆದು ಬಿಡ್ರಿ. ஆண்டவர் முகமுகமாய் பார்க்கும்போது டைம் ஆக 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 என்ன ஆயிரும்? நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிட்டே வரும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಸಮಯ ಆಗ್ತಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಬದಲಾಗ್ತಾ ಬರ್ತದೆ. ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. ரெண்டு காரியம் இங்க ரொம்ப முக்கியம். ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இந்த மாற்றத்தை யார் ஸ்டார்ட் பண்றா? யார் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்துக்கு காரணம் யாரு? ಈ ಬದಲಾವಣೆಗೆ ಕಾರಣಕರ್ತನು ಯಾರು? ஸ்டார்டிங் யாரு? யார் முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்க. யார் நிக்கிறா? ஏசப்பா. இட் ஸ்டார்ட்ஸ் வித் காட். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்றாரு. நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சவால் விட மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை என் கண்ணாடி மேல வரட்டும் ஏசப்பா, என் இருதயம்ன்ற கண்ணாடி மேல உம்முடைய பரிசுத்தம் வரட்டும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ಅಲ್ಲಿ ದೇವರೇ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಮುಂದೆ ಅಥವಾ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ನನ್ನ ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಬರಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತೇವೆ. ரெண்டாவது, ಎರಡನೇದಾಗಿ ஃபர்ஸ்ட் காட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட் ஸ்டார்டட். காட் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ಇದು ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರೇ ಪ್ರಾರಂಭಿಸಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು. ரெண்டாவது டைம். ಎರಡನೇದಾಗಿ ಸಮಯ. நாட்கள் ஆகணும். ಸಮಯಗಳಾಗ್ಬೇಕು. ஒரு மாசம் ஆகலாம். சில பாவங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் ஆகலாம், நம்மளுக்கு தெரியாது. ಕೆಲವು ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ 1 ತಿಂಗಳಾಗ್ಬೋದು ಅಥವಾ 1 ವರ್ಷಗಳಾಗಿರ್ಬೋದು, ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சோ அதனால நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம கண்ணாடி தான். என் இருதயம் தான் கண்ணாடி. எங்க யார் முன்னாடி நிக்கிறாங்க? இப்ப தீபு பிரதர்னா என் இருதயத்துல யார் தெரிறா? தீபு பிரதர் தான் தெரிவாரு. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾರು ಏನಂತಾರ ಅದೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅವ್ನ ದರ್ಪಣದಲ್ಲಿ ಒಂದು ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ಅದು ಕಾಣುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. பிரேயர் டைம்ல யார்கிட்ட போய் நிக்கிறேன்? ஏசப்பாட்ட நிக்கிறேன். யார் என் இருதயத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்? என் இருதயம். யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்? என் இருதயம். ஏசப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ನಿಂತ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅಂತಂದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಪ್ರತಿಬಿಂಬವಾಗಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ. எவ்வளவு பெரிய மோசமான 420 இருந்தா கூட நானு டெய்லி ஏசப்பாவை பார்த்தா என்ன ஆயிருவேன்? சேஞ்ச் ஆயிட்டே வந்துருவேன். ಅಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ನಾನು ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಠೋರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ರು ಕೂಡ ಪ್ರತಿನಿತ್ಯ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡ್ತಾ ಇದ್ರೆ ನಾನು ಬದಲಾಗುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಬರ್ತೇನೆ. இதுதான் புதிய உடன்படிக்கை. ಇದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ. இருதயத்தின் மேலே இயேசு கிறிஸ்து டெய்லி எழுதுறார். ಆ ಹೃದಯದ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. என் இருதயம் இயேசு கிறிஸ்துவோட மகிமையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ನನ್ನ ಹೃದಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸ್ವಾರೂಪ್ಯವನ್ನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅದು ಪ್ರಕಾಶಿಸ್ತಾ ಇದೆ. சோ ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து என்ன ஆயிட்டு இருக்குது? நான் சேஞ்ச் ஆயிட்டு வரேன். ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಆಂತರಿಕವಾಗಿ ನಾನು ಬದಲಾಗ್ತಾ ಬರ್ತಾ So, ಇದ್ದೇನೆ. என் இருதயம் சேஞ்ச் ஆச்சுன்னா என் வாயில இருந்து வார்த்தை வந்து என்ன ஆயிரும்? சுத்தமாயிடும். ನನ್ನ ಹೃದಯ ಬದಲಾಗ್ತಾ ಇದ್ರೆ ನನ್ನ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂಥ ಮಾತುಗಳು ಶುದ್ಧವಾಗ್ತದೆ. என் இருதயம் மாறிச்சுன்னா என் கண்கள் போக கூடாத இடத்துக்கு பார்க்க கூடாத காரியங்களை பார்க்காது. ನನ್ನ ಹೃದಯ ಬದಲಾಗ್ತಾ ಇದ್ರೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಅದು ನೋಡದಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು ಅಥವಾ ಹೋಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. இதான் ஆவியானவர் எங்கேயோ அங்க என்ன உண்டு?
விடுதலை இதான் அர்த்தம். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಎಲ್ಲಿದ್ದಾನೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. என்ன மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம என்ன பண்றோம்? மறுரூபம் ஆகுகிறோம். ಮಹಿಮೆಯ ಮೇಲೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ರೂಪಾಂತರ ಹೊಂದುವಂತವರಾಗಿದ್ದೇವೆ. சரி, இன்னைக்கு 1 hour ஆயிடுச்சு அதுக்குள்ள. 3 அதிகாரம் தான் முடிச்சோம். 3 ಅಧ್ಯಾಯ ಮುಗಿಸಿದೀವಿ. இப்போ அடுத்த வாரம் அடுத்த டைம் வரும்போது தயவு செய்து இது மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது அப்படியே கண்டினியூ பண்றாரு. இந்த அனுபவத்தை அப்போஸ்தலன் பவுல் பெற்றதுனால நான் எப்படி 4வது அதிகாரத்துல நான் எப்படி ஊழியம் செய்யணும் நம்ம அப்படின்ற இந்த ஊழியத்தை போய் நம்ம செய்யணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பவுல் ரெடி ஆகுறாரு. ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಈ ಸೇವೆಗಳನ್ನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி ஊழியம் செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ಹೇಗೆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ಕೊಳ್ತಾರೆ. சரியா? சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். 4வது அதிகாரம் 5, 6. சோ நான் ஸ்பீடா நடக்கணும்னு பார்த்துறேன். ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಟಾಪಿಕ್ ಅಂದ மாதிரி ಸ್ಲೋ ಆயிருது. என்ன பண்ணேன்னு தெரியல. ಅಲ್ಲಿ ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ, ಆದ್ರೆ ಮುಖ್ಯವಾದಂತ ವಿಷಯಗಳು ಬರುವಾಗ ಅದು ಸ್ಲೋ ಆಗ್ತದೆ. சோ எல்லாருக்கும் பழைய ஏற்பாடு ஊழியனா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை புரிஞ்சுச்சா? ಎಲ್ಲರಿಗೂ ಹಳ ಒಡಂಬಡಿಕೆ ಮತ್ತು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತಾಯ್ತಾ? 8வது அதிகாரம் எபிரேயர் 8, 9, 10 திருப்பி போய் படிங்க. ಆ ಇಬ್ರಿಯರಿಗೆ 8, 9, 10ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಪುನಃ ಓದಿ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ. ஏன்னா நம்ம சீனாய் மலைக்கு ஏறி போக வேண்டாம். டெய்லி சீனாய் மலை நம்மளை தேடி வரும் இயேசு கிறிஸ்து மூலியமா. ಅಲ್ಲಿ ನಾವು ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟವನ್ನ ಹುಡಿಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟ ನಮ್ಮನ್ನು ಹುಡಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೆ. இப்ப நீங்க அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க, அங்க சீனாய் மலை உங்களுக்கு போகும். ನೀವು ಅಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟ ನಿಮ್ಮನ್ನು உங்க ಹುಡಿಕೊಂಡು ஆபீஸ்ல ಬರ್ತದೆ. உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க, அங்க சீனாய் மலை உங்க இதயத்துல. ಆಫೀಸ್ ನಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ರ ಅಂತ ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸೀನಾಯಿ ಬೆಟ್ಟ ಆವರಿಸಿಕೊಳ್ತದೆ. அதான் புதிய உடன்படிக்கை. ಅದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ.